அது சின்ன பிள்ளைய கொண்டு விடவும் இல்ல, அவ இங்க கூட இருந்துகிட்டு இருந்தா ஹேக் பண்றானே சார். ஏன் பெரியப்பா தெரியல என்ன பண்ணானு, அதெல்லாம் ஒண்ணு
இளமுருகன் சார், குட் ஈவினிங். அமல் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? அமல் எப்படி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்க மாட்டிருக்கு சார்? ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய. ஆமா சார், கணக்குல வைக்க முடியாத அளவுக்கு இருக்கு சார். சார் குட் ஈவினிங் சார். திருமலை குழந்தை சார், குட் ஈவினிங் சார். நல்லா இருக்கீங்க சார்? குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. குட் ஈவினிங் இஸ்மாயில் சார். இஸ்மாயில் சார், சார் திருமலை குழந்தை சார், சார் திருமலை குழந்தை சார், குட் ஈவினிங் சார். அஜீஸ் சார், வெல்கம். சார். சார் ரொம்ப நாளா மீட்டிங்கே வரக்கணுமே. நானா? ஆமா, ஒரே மண்டை காஞ்சி போச்சு சார். அருண், குட் ஈவினிங் அருண். நான் அகாடமிக் தான் வருவீங்க. நான் அகாடமிக். திருமலை குழந்தை சார், குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங் சார், குட் ஈவினிங். அருண்குமார், குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஓபி முடிச்சீங்களா? ஓகே சார். அண்ணா இஸ்மாயில் அண்ணா வணக்கம். தலைவர் அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓபி முடிச்சியா? சத்தத்தையே காணமேன்னு பார்த்தேன். நான் எந்தனா ஓபிக்கு போறேன். ஓபிக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு. அப்படியா? ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. ஏன்? என்ன, அன்னைக்கு இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி எல்லாம் இந்த நம்ம ஐடியால காலையில இந்த வாக் வித் ஷட்டில் போயிட்டு வந்தோம். கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு காலு. ஓ ஓ ஓ. வீட்டுக்கு வந்து பாத்ரூம்ல குளிச்சுட்டு வெளியே வந்தேன், ட்விஸ்ட் ஆகி விழுந்துட்டேன். ஏசிஎல் டயர். சும்மா அந்த நீ பிரேஸ் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இப்போ ஒரு வாரம் கழிச்சு இந்த ஸ்வெல்லிங் குறைஞ்ச பிறகு ஆப்ரேட் பண்ண கோயம்புத்தூர் தான் வரணும். வாங்க 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 சார். ஒரு 2 மினிட்ஸ் சார், பார்க்கலாம் சார். ராஜேந்திரன் முடிக்கலன்னு நினைக்கிறாங்க. திருமலை சார். சார் சொல்லுங்க சார். சார் இஸ்மாயில் சார் சொல்லுங்க. ஒரு 2 மினிட்ஸ்ல ஆரம்பிச்சிடலாம் சார். 2 மினிட்ஸ்ல ஆரம்பிச்சிடலாம். ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் பார்த்துக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட்ல கொஞ்சம் இந்த ஐபி ஆக்டிவிட்டி சிமிலர் பண்ணி. காலையில எத்தனை மணிக்கு மீட்டு ஃபுட்பால் மேட்ச்? ரூனி அவங்க அப்பா கொடுத்தாங்களா? சொல்லிட்டியா சொல்றியா? இப்போ நான் ஆக்சுவலாவே டிசைட் பண்ணிருந்தேன். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல சிவியர் ஆகும். அது 2 நாளாவும் இருக்கலாம், 4 நாளாவும் இருக்கலாம். அப்ப நான் ஃபுட்பாலே கூட நான் ஸ்டாப் பண்ணாலும் பண்ணுவேன். நேத்ரா எனக்கு ஹெல்த் தான் முக்கியம். மேடம் உங்களுக்கு அன்மியூட் பண்ணுங்க மேடம். ஹெல்த் விஷயம் புரிஞ்சுக்கணும். சிச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான். கேஸ் பாக்குறீங்க, நான் பீஸா வாங்கிடுவோம் பாருங்க. பாப்புலேஷன் இல்லையா?
எது முக்கியம் டிசைட் பண்ணிக்கணும். ப்ரூனிக் ஃபோன் திருமணகுளம் சார். சார் சொல்லுங்க. 7 o'clock. சார் இந்த ஜூம் மீட்டிங்ல சில வேளைக்கு வீட்டுல நடக்க சண்டையெல்லாம் தெரிஞ்சு போகுது சார். கவனமா இருக்க வேண்டியது. சண்டை தான் தெரியுது, சில சமயம் ரொமான்ஸ் கூட தெரியுது. சார் எப்படி இது உண்டா? ஒன்லி டாக் மட்டும் தானே? ஸ்லைட்லாம் கிடையாது சார், ஒன்லி டாக். சார் இப்ப எப்படி ஷேர் மார்க்கெட்லாம் நடக்குதா சார்? திருமணகுளம் சார் அப்புறம் போயிட்டு இருக்கு சார். ஏதோ அதுலதான் காசு வந்துட்டு இருக்கு சார். ஐஏபில இருந்து மொத்தமா பண்ணிடலாம்ல சார், தனியா பண்றதை விட. எங்களுக்கு தனியா பண்றது கஷ்டமா இருக்கு. ரூபாய் தந்துருவா. அமல்ராஜ் கேக்குதுங்களா? தனி போகணும் சார். குழந்தை சார் சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த குற்றாலம் மலை சாரல்ல நம்ம உட்கார்ந்து பேசி 3 வருஷம் ஆயிடுச்சு சார். வந்திருந்தீங்களா? அதுக்கு என்னப்பா குற்றாலம் வந்திருந்தீங்களா? நம்ம குற்றாலத்துல போட்டு ஒரு 2.5 years இருக்குமா சார்? 3 years இருக்கும். 3 years சார். 3 years. ஆமா. ஓ சரி 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 சார் குழந்தை சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த குற்றாலம் மலை சாரல்ல உட்கார்ந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. அமல்ராஜ் குற்றாலம் இப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இஸ்மாயில் சார் சொல்லுங்க சார். கேக்குதா? நல்லா கேக்குது சார், சொல்லுங்க சார். ஆரம்பிச்சிடலாமா? சார் பண்ணி விட்டுருங்க சார். ஓகே, எல்லாம் ஆர்வமா இருக்காங்க சார். சாரோட இதுக்காக எல்லாம் ஆர்வமா இருக்கும் சார். திரு இருக்காரா? திரு இருக்காரு சார். திருமுருகன் சார் இருக்காரு சார். திருமுருகன் காணும். அவர் எல்லாத்தையும் கொஞ்சம் மியூட் பண்ண சொல்லிடலாமே. இருக்காரு சார். நான் கால் பண்றேன் சார். சார் திருமணகுளம் சார் செஞ்சுரி அடிச்சு போல. இப்பவுமே 40 இருக்கு. சார் பயங்கர ரெஸ்பான்ஸ் சார். எம்ஜிஆர் படம் மாதிரி சார் திருமணகுளம் சார். அந்த காலத்து மாதிரி உங்க படம் அவங்க திருமணகுளம். சார் இஸ்மாயில் அன்மியூட் பண்ணிடுங்க சார். மத்த எல்லாத்தையுமே மியூட் பண்ணிடுங்க சார். Shall we start? Yes. Yes, sir. Yes, yes.
சார் ஆரம்பிக்கலாமா சார்? ஆரம்பிக்கலாம். Okay. On behalf of IAP TNSC, I welcome you all for this non-academic Zoom meeting. Good evening, all of you. And this is going to be a great show by one of our stalwarts of IAP, past president, Dr. Thirumalai Kolandu sir. He needs no introduction. அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. அவர் சொன்ன மாதிரி அவருடைய இனியான பேருக்காக தான் மொத்தம் ஜூமாவே இப்ப காத்துட்டு இருக்கு. ஒரு கோவிட் டைம்ல வளரக்கூடிய பீடியாட்ரிஷியன்ஸ் எல்லாரும் எவ்வளவு சிரமப்படுறாங்கிறத நன்கு உணர்ந்திருக்கிறார் அவர். இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளோட பிராக்டிஸ் ரொம்ப லோ லெவல்ல இருக்கு. எஸ்பெஷலா பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து ஸ்கூல் 1.5 வருஷமா இல்லாததுனாலையும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கறனால குழந்தைங்க வெளியே வராததுனாலையும் பிராக்டிஸ் ரொம்ப டவுனா தான் இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்துல ஒரு மணி மேட்டர்ஸை எப்படி கவனமா ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. சாரோட அவரோட வாஸ்ட் நாலேஜ் இந்த ஷேர் மார்க்கெட் அண்ட் எஸ்பெஷலி அவரோட ப்ரொஃபஷன் நான் ப்ரொஃபஷனல் இன்கம் எப்படி பண்ணணுங்கிறத நம்மள மாதிரி எல்லா பீடியாட்ரிஷியனுக்கும் எஸ்பெஷலி இருக்கக்கூடிய பீடியாட்ரிஷியனுக்கு ஒரு கைடிங் ஃபோர்ஸா இருக்க போறார். அவரோட இணைந்து நம்மளுடைய பாப்புலர் யூடியூப் மன்னர் திரு டாக்டர் அருண்குமார், ஈரோடை சேர்ந்த அருண்குமார் அவர்கள் மிக அழகாக யூடியூபில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. அவரும் எஸ்பெஷலா பண்ணியிருக்காரு. 2 பேரும் ஒரு பேனல் டிஸ்கஷன் மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் அமைச்சிருக்காங்க. So I welcome you both for this program. Let us get into business. Thank you. Thank you, sir. Thank you for the opportunity. Sir, good evening, sir. Good evening, everyone. So, sir, இது நம்ம இங்கிலீஷ்ல கொண்டு போகணுமாங்க சார் இல்ல தமிழ்லயே எப்படி இந்த நம்ம தமிழ் பெட்டருங்க. தமிழ் சரி பைலிங்குவலா கொண்டு போங்க. பைலிங்குவலா போனா no problem, no issues. Okay, sir. So to begin with, நம்ம டாபிக்கே வந்து கோவிட் இஸ் a great teacher. ஸோ நம்ம என்னெல்லாம் கோவிட்ல கத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஸ்கூலே தேவையில்லைன்னு 1.5 வருஷத்துல தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூல் எல்லாம் சேர்த்து இப்போ ஸ்கூலே இல்லாம குழந்தைங்க இருக்காங்க. அப்புறம் எல்லா ஹஸ்பண்ட்ஸும் வந்துட்டு எல்லா வீட்டு வேலை செய்ய முடியும், பாத்திரம் கழுவ முடியும், எல்லா வீடு பெருக்க முடியுங்கிறது எல்லாருமே கத்துருக்காங்க. ஒய்ஃப்ஸ் எல்லாருமே வந்து ஷாப்பிங் போகாம இருக்க முடியும், அம்மா வீட்டுக்கு போகாம இருக்க முடியுங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் வந்து டாஸ்மாக் இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கோவிட் கத்து கொடுத்துருக்கு. அப்புறம் நம்ம டாக்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி சிஎம்இ அண்ட் பார்ட்டிஸ் இதெல்லாம் இல்லாமையும் ஓரளவுக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ தட் கோவிட் ஹேஸ் பீன் அ போதி ட்ரீ ஃபார் மோஸ்ட் ஆஃப் அஸ் அண்ட் இட் ஹஸ் ஆக்சுவலி கிவன் என்லைட்டன்மெண்ட் டு அஸ் இன் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ ஜோக்ஸ் அபார்ட், many financial experts say that COVID is a great financial teacher. So suddenly, due to the emergency situation, people have started to realize the importance of the savings, immediate or medical expenses, emergency funds, investment, income, investment. Does the same apply to doctors also, sir? What is your opinion? COVID being a great financial teacher. Sir, 2020 கொஞ்சம் அப்படியே ஃபிளாஷ்பேக் மாதிரி போறேன். 2020 ஜான் ஃபெப் அந்த டயத்துல எவ்வளோ சந்தோஷமான ஒரு லைஃப். டெய்லி கிளினிக் போகிறோம், ஏர்னிங் வருது, நிறைய மீட்டிங்ஸ், பர்சனல் மீட்டிங்ஸ், பிசிக்கல் மீட்டிங்ஸ், எல்லாம் ஏகப்பட்ட மீட்டிங்ஸ், வெளியூர் டிராவல், வெளிநாடு டிராவல், இப்படி லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கு. பட் இந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்கப்போ சடனா மார்ச் ஏப்ரல் 2020 கொரோனா பிரேக் ஆகுது. அப்போ கூட யாருமே இந்த மாதிரி பயங்கரமா வரப்போகுதுங்கிறது யாருமே ஃபீல் பண்ணல. ஐ ஸ்டில் ரிமெம்பர் மார்ச் எண்டில் ஐ வாஸ் இன் கொடைக்கானல் ஃபார் 3 days ஃபேமிலி டூர். அப்போதான் கொரோனா சடனா வந்தது. இதை மாதிரி கிளினிக்கே போக முடியாம போகும், ஹாஸ்பிட்டல்ஸை ரன் பண்ண முடியாம போகும், எமர்ஜென்சி சர்ஜரிஸ் பண்ண முடியாம போகும் அப்படின்ட்டு யாருமே நினைக்கல. பட் சடனாவே வந்துடுச்சு. ஸோ இந்த கொரோனா மாதிரி திரும்பவும் இன்னொரு கொரோனா வராதுங்கிற எந்த நிச்சயமும் கிடையாது. ஸோ இந்த கொரோனால இருந்து நமக்கு நிறைய ஃபினான்ஷியல் லெசன்ஸ் வி ஹவ் லேர்ன்ட் எ லாட். அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் லெசன் ஃப்ரம் கோவிட் இஸ் யுவர் ப்ரொஃபஷனல் இன்கம் ஷுட் பி ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் இன்கம், நாட் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ ப்ரொஃபஷனை மட்டும் நம்பிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை, யூ மஸ்ட் சர்ச் ஃபார் அனதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ இதுதான் நிறைய பேர் கற்றுக்கிட்டது.
ஏன்னா கவர்மெண்ட் டாக்டர்ஸ் நிறைய பேர் கவர்மெண்ட் டாக்டர்ஸுக்கு வந்து ரெகுலர் பேனால ப்ராப்ளம் இல்லை. பட் பிரைவேட் டாக்டர்ஸ் நிறைய பேர் போக முடியலன்னு சொன்னா they were not able to meet their EMI and other debt எல்லாத்தையும் மீட் பண்ண முடியாம திணறிட்டு இருந்தாங்க. Even young doctors, they are able to get even now 5-10 cases per day. So they are not able to meet their end, both ends meet. So that is another problem. And corporates, when they utilize this opportunity, they call the even MD pediatrics for a salary of 40,000 to 50,000. So this is an element. So இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா professional income should be there, but it should be only one source of income. We have to charge for other source of income also. This is number one. Number two, very, very important thing which we have learned, what is the importance of life insurance? So most of us have got life insurance, all wrong insurance, not inadequate insurance. So we have learned a lot that is very important, how much insurance we need, what insurance we need, we have learned. Similarly, most even doctors, we don't have any health insurance. So now only we know how much important to have a health insurance. So many doctors are not able to pay the bill of a hospital in a corporate setup. So we know what is the importance of health insurance. So all these things are going to be the teaching of the COVID. Hereafter, life is going to change a lot. So we are going to enter into the digital world. So hereafter, a lot of online consultation are going to be there. So we have to adjust ourselves to online consultation. So this is going to be part and parcel of life. So these are all the various changes that has been enacted by the COVID. Okay, sir. So the first question that comes to my mind is, if I'm a little young pediatrician or 35 years old, so இப்பதான் வந்து practice வந்து we are beginning 4 to 5 years. ஸோ இப்போ நார்மலாக நம்ம ஏர்ன் பண்ணுறோம், கொஞ்சம் ஓபிடி மணி அதெல்லாம் கொஞ்சம் கேஷாக வருது, சம் இன்பேஷன் மணி அதெல்லாம் வந்து அக்கௌண்ட்டில் வருது, சம் அந்த கேஷ் கொஞ்சம் சேவ் பண்ணுறோம். அக்கௌண்ட்டில் வர மணி வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்குது. அதிகபட்சம் பேங்க்கில் சம் இன்ட்ரெஸ்ட் வருது. அது தேவைப்பட்டால் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு எஃப்டி ஏதாவது அவங்க பேங்க்காரங்களே சொல்லுவாங்க, அதில் போடுறோம். ஏதாவது ஒரு சம் ஏடிசிக்காக ஏதாவது ஒரு பிபிஎஃப் அந்த மாதிரி ஏதோ ஒன்று போடுறோம். ஸோ இதுதான் நம்ம ரொட்டீன். ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. அதிகபட்சம் அந்த கேஷ்லாம் கொஞ்சம் அக்யூமுலேட் ஆச்சுன்னா அதை நம்ம வேற ஏதாவது எக்ஸ்பென்சஸ்க்கு பின்னாடி யூஸ் பண்றோம். ஸோ டு ஐ ரியலி நீட் டு இன்வெஸ்ட்? ஸோ இப்போ ஒரு பணத்தை நம்ம ஜஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்கோம், இல்லை கையில கொஞ்சம் கேஷா வச்சிருக்கோம். இந்த மாதிரி வச்சிருக்கனால ஹவு மச் மணி டு ஐ ஆக்சுவலி லூஸ் பை கீப்பிங் த மணி இன் ஜஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் நாட் இன்வெஸ்டட் இன் எனி அதர் சோர்ஸ்? நல்ல கொஸ்டின். இதுல வந்து ஒரு ஷார்ட்டா பிரிச்சுக்குவோம். So when you say some money in cash, some money directly goes to account, and these are all accounted money, all these things that you told me. My advice is it's better to have all the money as a white money. It's better to pay income tax and make everything white, because now it is very difficult to invest any money without showing the account, without giving your PAN number. When you give your PAN number, everything comes to the income tax department. So it's very better, let us make ourselves to believe. So it's always better to pay income tax and make it everything white, and then we can invest. Part two, see, we are all very good in savings because we don't have any time to relax or spend. So we are very good in saving. But the only lacking thing for us is investing. We don't know how to invest properly. So anybody has taught us about investment in schools or colleges or anywhere? No, nobody has taught us. We learned our investment only from our parents. If your father is going to invest in all the real estate, you are going to invest in real estate. If your parents are going to invest in bank, only you are going to invest in bank. So you don't have any formal education. But the only thing which you have to remember here is you invest in anything, whatever way you want to invest. But the basic thing, the income that is earned from your investment should beat. Your post-tax return should beat the inflation. That is very important. For example, if you are going to put your money in a fixed deposit of a bank where you get only 5% interest, after paying income tax, that becomes 3.5% interest. But your inflation is 6%. So by investing in a bank FD, you are losing nearly 2.5% of your money value every year. So there is no use at all in investing in banks.
Of course, after later years for safety, you can invest something. But as a youngster, you have to take risk. So whatever you are investing, you remember your post-tax return should beat the inflation. So you have to plan your investment in such a way. So blindly investing in, never keep the money idle in the SB account. For example, if you keep 1 lakh in SB account for 1 year, you are going to lose 4,000 to 5,000 rupees every year. So never keep money idle for even a single day. Always invest properly and try to earn more. So if you earn more, you can retire easily, retire early, and you can have a good family life also. Okay, sir. Thank you, sir. So most of the people, like probably young people like us, they shy away from investing because we think it needs huge amounts for investing. So senior doctors, already hospital who earn in multiple lakhs. So is it true, sir? How much money do someone actually need to start investing? So it is immaterial, sir. It is immaterial. So whatever you may be earning 1,000 or you may be earning 10,000 or 1 lakh. So earning differs. So what is the basic thing is, whatever you are taking the money to your home, that is carry home pay. That is one thing. So you must try to save at least 15% of your carry home pay. If it is going to be 25%, it is okay. So what if your carry home pay is 1 lakh? Necessarily you have to save 15,000. If it is going to be 25,000, it's well and good. So the thing is, the first expense from your carry home pay is the saving. So first you have to take 15,000 rupees, keep it aside for saving and investing. Then only you have to spend for rest of your expense. So first expense from your carry home pay should be the saving, which should necessarily be 15%. It is immaterial how much you are earning. Whatever you earn, you save 15% minimum. Okay, sir. Thank you, sir. So depending on, there are various investment options. Like if நம்ம அப்பாவை கேட்டா அவர் வந்து லேண்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் லைக் ஸ்டாண்டர்டா இந்த சம் பேங்க் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் இருக்கு, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், then mutual funds, share market. So there are multiple investment options. So depending on my age, how to create and divide my investment portfolio, sir? Is there a balance? Like எவ்வளோ percent நம்ம இதுல பண்ணணும், எவ்வளோ percent என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி அதை டிசைட் பண்றது சார்? சார் டோட்டலா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது we can invest only in 5 avenues are there. One, we can invest either in the gold, or we can invest in real estate, or we can invest in fixed instruments like fixed deposit, post office schemes, debt funds. So you can invest, or you can go for mutual funds, 4th avenue. 5th, you can invest in stocks. Total 5 avenue தான் இருக்கு. இந்த 5 avenueல if you take correctly, mix mutual fund and stocks, இதுல இருந்து வர returns மட்டும்தான் it beats the inflation. So if you are going to invest in post office or bank, it is not going to beat your inflation. If you are going to invest in gold, it is highly variable. 1 year it will be giving 2%, another year 15%. So it is highly variable. Always it is in single digit. If you are going to invest in real estate is not in good shape now. So you have to be a little careful. So the thing which is available for a good, that is more than inflation, beating the inflation, is only mutual fund and shares. Leave alone the elders. You just younger people, you must be ready to take risk. If you are not ready to take risk, you are not going to come up in a life. So if you are not very hesitant to start a nursing home, how you are going to become big? So necessarily you take a risk, you start a nursing home, you flourish. Similarly, you are ready to take a risk. So younger people try to invest in mutual funds and read little and gain some knowledge and necessarily invest in stocks. So if you want to know how much you'll get in everything, I'll tell one word. If you are going to invest in post office and other schemes, you are going to get only 5 to 6%. If you are going to invest in gold, you are going to get less than single digit, less than 10% only. If you are going to invest in real estate, what is going to happen? Real estate is not a good shape, except in few places it is growing only at the rate of 3 to 4%. So that is also over. But if you carefully invest in a mutual fund, you can get 12 to 15%.
If you invest in stocks carefully, you can get 15 to 20%. So this is the thing. So now necessarily now you know, if you want to make your money as a big corpus, necessarily you have to invest in mutual fund and shares. Okay, sir. So any ratios are like they are just எவ்வளவு percentage ஒரு சேஃபான இதுல இன்வெஸ்ட் பண்றது, எவ்வளவு percentage நாம ரிஸ்க் எடுக்கிறது, how to divide, sir? 50% you invest in mutual fund and stocks. Okay, sir. An younger age. Okay. So 10% you can invest in gold. Okay, sir. So 60% is over. And fixed income securities, you can invest 20%. Remaining, you can invest in real estate. Real estate. Real estate. That will be ideal for a younger person. If when you get little older, you reduce your investment in stocks, you go for safer investment of banks and post office or debt funds. Okay. Thank you. So when we were speaking, you were told about this post office schemes, certificate schemes, LIC investment plans. So for all, most of our parents, these have been the traditional investment options for most of them. So இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல இப்போ நீங்க சொல்றது படி பார்த்தா இதெல்லாம் வந்து இட் டஸ் நாட் பீட் த இன்ஃப்ளேஷன். ஸோ அப்போ இதெல்லாம் தேர் ஆக்சுவலி அவுடேட்டட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமாங்க சார்? இல்லை ஸ்டில் அதுக்கு ஒர்த் இருக்கா? ஸ்டில் அதுல வந்து நம்ம டெபாசிட் பண்றது ஏதாவது மீனிங் இருக்கா இந்த பிளான்ஸ்லாம், எல்ஐசி, போஸ்ட் ஆஃபீஸ், சர்டிஃபிகேட் ஸ்கீம்ஸ்? சார் எல்ஐசி எல்ஐசி விட்டுருவோம். போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றதுனால ஹியூஜ் ப்ராஃபிட் இஸ் ஒன்லி ஃபார் த கவர்மெண்ட். ஏன்னா ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட்ல தே ஆர் கெட்டிங் மணி. பட் நமக்கு வந்து இட் இஸ் நாட் ப்ராஃபிட்டபிள் பிகாஸ் பேங்க்ல வந்து நாளுக்கு நாள் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே போகுது. நவ் யூ ஆர் கெட்டிங் ஒன்லி 5% வேர் தி இன்ஃப்ளேஷன் இஸ் 6%. ஸோ போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இஸ் ஒன்லி 3.5%. ஸோ இந்த உங்க மணி க்ரோ ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா you are not supposed to invest in bank or post office. But older people already they நல்ல corpus earn பண்ணிட்டாங்க, they want to lead a safe life. அப்படிங்கும்போது ஒரு part of the money they can invest in post office and FDsல இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனா younger people வந்து better don't go near these low income instruments. Better avoid this. இதுல சில இன்ஸ்ட்ருமெண்ட் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ்ல all of you should invest in PPF. அதுல வந்து 7% only the interest is tax free is a PPF. So PPF ல இருந்து வர interest tax free இருக்கிறதுனால அதுல 7% plus 3% சேர்த்தீங்கன்னா you are getting 10%. So all of you should invest in PPF, and PPF is also very good instrument for 80C benefit. So அதுல பண்ணலாம். அதே மாதிரி LIC மூலமா போறது சீனியர் சிட்டிசனுக்கு பிரைம் மினிஸ்டர் வயனா யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. That also gives more than 7%. That is for only elders beyond 60. Youngsters better avoid. If போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா better go for post office. Now post office is little more safer. 1% bank விட கூட கிடைக்கும் post office. So better go near post office. Okay, thank you. So most of us, as you told already, most of us try towards making an investment that gives returns in excess of the annual inflation rates. Yes, but correct. Many are worried about the risk also. So how can some person earn above average or inflation returns without taking much risk? நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ் அதெல்லாம் போகாம வேற எந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணா லைக் பெருசா ரிஸ்க் இல்லாம இன்ஃப்ளேஷன் நம்ம பீட் பண்ணலாம்? நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னேன், பிபிஎஃப்ல போட்டீங்கன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸ் ஃப்ரீ, அது ஒன்று பண்ணலாம். அடுத்தது இஃப் யூ ஆர் ஹேவிங் எ கேர்ள் சைல்ட் ஆஃப் less than 10 years, then you can go for Suganya Samriddhi Yojana. This is another government scheme where you get more than 7% interest. Again, the interest is tax free, and the final amount which you are going to get at the when your child gets 18 years, it's also capital gains also not there. So it is a tax free instrument. So you can invest in that also. These are all little safer investment. And if you take mutual fund and shares, mutual fund is less risky. So even if you don't want to invest in stocks, you can invest in mutual funds. And if you, instead of you investing your money in bank FD, you can go for debt fund. Mutual fund, there is two types. One is debt fund, another one is equity fund. Debt fund gives about 6 to 7% interest. And if you are going to keep it for 3 years, you need not pay income tax. You are going to pay only long-term capital gains, which is only 20%. So if you are in the 30% bracket, you are saving 10%.
So when you want to invest very safely, instead of fixed deposit, you go for debt funds. Thank you, sir. So next, the times like COVID, as already said, COVID admissions have become a costly affair. So நிறைய ஹாஸ்பிட்டல் இப்போ கேஷ்லெஸ் கூட அக்செப்ட் பண்றது இல்லை. ஈவன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருந்தா கூட they ask us to pay in cash. So suddenly for admitting a family of 3 or 4, ஒரே ஃபேமிலியில suddenly we need 8 or 10 lakh rupees in cash. So and this situation has made even most of the doctors crumble. So what is emergency fund, sir, and how much do we need each person? How to calculate and create that emergency fund for each person or each family? எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது சடனா யூ ஆர் நாட் ஏபிள் டு கோ டு யுவர் ஜாப், ப்ராக்டிஸ்க்கு போக முடியாத ஒரு நிலைமை. கிட்டத்தட்ட இப்போ கொஞ்ச நாள் நம்ம இப்படி தான் இருந்தோம். ப்ராக்டிஸ்க்கு போக முடியாத நிலைமை, இல்லது ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவனுக்கு சடனாக வேலை போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டயத்தில் ஹீ ஹேஸ் டு சர்வைவ். அந்த மாதிரி சர்வைவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கீங்க. அந்த நேரம் நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை போன நேரத்தில் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகி கிடக்குது. ஸோ அட் த டைம் நீங்கள் யூ கான்ட் வித்ட்ரா. அப்போ எடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டதை விட பயங்கரமாக லாஸில் தான் எடுப்பீங்க நீங்கள். ஸோ அப்போ சேஃபாக உடனடியாக பணத்தை எடுக்கிற மாதிரி நீங்கள் யூ ஹாவ் டு கீப் சம் மணி. அப்போ எப்படி பண்ணலாம்? ஒன்று யூ கேன் கீப் இந்த எஸ்பி அக்கௌண்ட்டில் போடலாம், உடனே ஒரு செக் கொடுத்து எடுத்துடலாம். இல்லைன்னா ஃபிக்ஸட் டெபாசிட், ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடலாம், ப்ரீமெச்சூர் க்ளோஷர்ல எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் வேணும், அதே சமயம் உடனே எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா மியூச்சுவல் ஃபண்ட்லேயே டெப்ட் ஃபண்ட்ல லிக்விட் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. அந்த லிக்விட் ஃபண்ட்ல போட்டீங்கன்னு சொன்னா அரௌண்ட் 4 to 5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொன்னா வித்தின் 1 ஒர்க்கிங் டேல 1 ஒர்க்கிங் டேக்குள்ள பணத்தை எடுத்துடலாம் நீங்க. ஸோ இட் இஸ் அ மோர் சேஃபர் ஆப்ஷன். ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கூட வரும். ஸோ இதுல வந்து இந்த மெத்தட் பெட்டர். வந்து நம்ம அந்த எமர்ஜென்சி மணியை இட் இஸ் பெட்டர் டு கீப் இன் ஏ லிக்விட் ஃபண்ட். அது ஒண்ணு. எவ்வளவு வேணும் அப்படின்னா முன்னாடி நம்ம என்ன கால்குலேஷன் சொன்னோம்னா 6 months ஆஃப் யுவர் எக்ஸ்பென்ஸ் என்னவோ அதை வந்து நீங்க எமர்ஜென்சி மணின்னு வச்சிருக்கணும் அப்படின்னு முன்னாடி சொன்னோம். பட் இப்ப நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா இந்த 6 months எக்ஸ்பென்ஸ் வச்சிருக்கிறது கூட போதாது நமக்கு. ஸோ லாங் டேர்ம் 8 months 9 months கூட நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கீப் அட்லீஸ்ட் 12 months ஆஃப் யுவர் எக்ஸ்பென்ஸ் ஆஸ் எமர்ஜென்சி மணி. இதை வந்து நீங்க ஸ்டாக் மார்க்கெட்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ போடக்கூடாது. உடனடியா எடுக்கிறது எந்த வழியோ அதுல போடலாம். ஒன்னு எஸ்பி அக்கௌண்ட்லயே வச்சிருக்கலாம், இல்லாட்டி எஃப்டில போட்டு டக்குன்னு எடுத்துக்கலாம். அதெல்லாம் விட லிக்விட் ஃபண்ட்ல வித்தின் ஸ்ட்ரோக் ஆஃப் ஈவன் ஸ்மார்ட் போன் இருந்தா போது இமீடியட்டா யூ கேன் ஸ்விட்ச் ஓவர் த மணி ஃப்ரம் எஸ்பி அக்கௌண்ட் டு லிக்விட் ஃபண்ட், ஃப்ரம் லிக்விட் ஃபண்ட் டு எஸ்பி அக்கௌண்ட். ஸோ தட் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். Okay. So இப்போ டியூ டு திஸ் காஸ்ட்லி மெடிக்கல் அட்மிஷன்ஸ் டியூரிங் கோவிட், ஸோ ஆனால் பொதுமக்கள் வந்து பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா அப்படியே டாக்டர்லாம் அப்படியே கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேபி பல்மாலஜிஸ்ட், அதிகபட்சம் ஜென்ரல் மெடிசன், அவங்களை தவிர அதுவும் பர்டிகுலர்லி நம்ம பீடியாட்ரிஷியன்ஸ்லாம் வி ஹவ் சஃபர்ட் த மோஸ்ட் ஃபினான்ஷியலி. ஸோ நாமளும் 1.5 வருஷமா தினம் சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு கிளினிக் போகிறது, அப்புறம் அப்படியே எல்லாம் வாட்ஸ்அப்பில் அப்படியே கொரோனா பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அரசியல் பேசுறது, இப்படி தான் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ இதில் பேஷண்ட் வேற கால் பண்ணி சார் 11 மணிக்கு வரோம் டோக்கன் போடணுமா நேரம் கேட்டு நம்மளை இன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் நாம மனசுக்குள்ள நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ நீளமான லீன் சீசன் நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ ஹவு டு மேக் ஷூர் வி ஹேவ் ரெகுலர் இன்கம் டு மீட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸ்? ஸோ அதுதான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நம்ம சொல்லலாமா, அல்லது ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது? எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்ஸுக்காக யூஸ் பண்ணிக்கிறது தான் தட் இஸ் திங். பட் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் பண்றீங்க, இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய டெப்ட் இருக்கும், அதுக்கு பணம் கட்ட வேண்டியது இருக்கும். இஎம்ஐ நிறைய இருக்கும், அதுக்கு பணம் கட்ட வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட்ல இருந்து மீட் பண்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து எதிர்பார்த்து நம்ம என்ன பண்றோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல வி ஹவ் இன்வெஸ்டட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு 6 months 8 months நீங்க வந்து நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா what you can give that particular mutual fund you can go for SWP, that systematic withdrawal plan, SWP. The SWP for example you are having 10 lakhs in your mutual fund, every month 1 lakh, SWP 1 lakh every month னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எவ்ரி மந்த் 1 லேக்குக்கு உள்ளதை சேல் பண்ணி உங்களோட எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் பேயிங் டெப்ட் அண்ட் அதர் திங்ஸ்.
பட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் எ கார்பஸ். நீங்க நிறைய லோன் எடுக்கும்போது ஒரு கார்பஸ் இல்லைன்னு சொன்னா சடனா there is a problemனா you will be in soup. So even if you are going to have a nursing home or a house, நீங்க ஒரு ஏதோ லோனை கட்ட முடியாத சந்தர்ப்பத்துல ஏதாவது ஒரு வழி பார்த்துக்கிறதுக்கு ஒரு அளவுக்காவது நமக்கு கார்பஸ் வந்து கையில இருக்கும். ஸோ அந்த கார்பஸ் வந்து எவ்வளோங்க சார்? அதுவும் இதே மாதிரி 6 into எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரியே இப்போ நீங்க அது மாதிரி கிடையாது. என்னோட இது என்னன்னா, அட்லீஸ்ட் நீங்க டோட்டலா எவ்வளவு ஒரு லோன் வச்சிருக்கீங்களோ அதுல ஒரு 50% கார்பஸா நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூ ஆர் சேஃப். அந்த 50% எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்குள்ள எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் நமக்கு. ஸோ இப்ப கையில வந்து நில் கார்பஸ், பட் உங்க லோன் வந்து ஹெவி லோன் எடுத்து எல்லாம் பண்ணிருக்கிறீங்க. இப்போ சடனா தெர் இஸ் நோ இன்கம் சொன்னா எப்படி இஎம்ஐ கட்டுவீங்க? எங்க இருந்து கட்டுவீங்க? ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வராதுன்னு எப்படி நிச்சயம்? ஸோ அதனால நம்ம வந்து டோட்டலா 1 crore நம்ம லோன் வச்சிருக்கிறோம்னா அட்லீஸ்ட் யூ மஸ்ட் ஹேவ் 50 lakhs as our corpus. அப்பதான் நம்ம சேஃபா இருக்க முடியும், நிம்மதியாவும் இருக்க முடியும். ஸோ கார்பஸ்னா நீங்க பண்றது ஜஸ்ட் கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றேன். ஐ மீன் அவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே ஓகே. ஸோ தட் கேன் பி யூட்டிலைஸ்ட் அண்ட் for emergency we can withdraw the investment and utilize for paying debt. Okay sir. So when coming to stocks, mutual fund versus direct stock trading, so how to decide which way to go? So அதே மியூச்சுவல் ஃபண்ட்ல போடணும்னா எஸ்ஐபி மாதிரி போடணுமா, லம்சம் மாதிரி போடணுமா சார்? அண்ட் ஹவு லாங் ஷுட் ஐ பிளான் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டு கெட் ப்ராப்பர் ரிட்டர்ன்ஸ்? ஏன்னா நிறைய டைம் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படியே ஆரம்பிப்போம், திடீர்னு மார்க்கெட் டவுன் ஆகும், ரிட்டர்ன்ஸ் கம்மியா வரதை பார்த்துட்டு உடனே வேணாம்னு வித்ட்ரா பண்ணி மறுபடியும் வெளியே வந்துடும். இது நிறைய பேர் மிஸ்டேக் இது பண்றாங்க. ஸோ ஹவு டு டிசைட் சார்? அதாவது நமக்கு கிளியர் ஐடியா இல்லாம ஸ்டாக் மார்க்கெட்ல போறதுனால தான் நமக்கு லாஸ் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஐ காட் 1000 in 1983-84 அந்த டைம்ல 1984ல ஐ பாட் 1000 shares ஆஃப் MRF ஃபார் 50 rupeesக்கு வாங்கினேன். 50 rupeesக்கு 1000 shares வாங்கினேன் MRFல. வாங்கிட்ட உடனே கொஞ்ச நாள்ல 100 rupees ஆயிடுச்சு. இது 100 rupees. ஏன்னா அந்த MRF பத்தின எனக்கு ஒரு நாலேஜ் இல்லை. ஏதோ ஒரு நல்ல கம்பெனி வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ அந்த 50 rupees வந்து 100 rupees ஆன உடனே ஆகா நம்ம மணி டபுள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த 1000 ஷேர்ஸையும் வித்துட்டு ஐ வாஸ் வெரி ப்ரௌட். எல்லாத்தையும் நான் உனக்கு டபுள் ஆயிடுச்சு எம்மனோ அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். பட் இஃப் டுடே யூ நோ 1 MRF share is 85,000 rupees. அந்த 1000 shares நான் வந்து விற்காம வச்சிருந்தேன்னா எவ்வளவு கார்பஸ் வந்திருக்கும்னு பாருங்க. ஸோ அதனால எப்ப வாங்குறது எப்ப விற்கிறது இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா மணி வந்து நிச்சயமா கொட்டும். நீங்க வந்து மணியை பத்தி கவலையப்பட வேண்டாம். ஒன்லி இந்த ப்ரொஃபஷனல் கொஞ்ச நாள் கழிச்சு ப்ரொஃபஷனல் இன்கம் வில் பிகம் எ செகண்டரி இன்கம். இதுல இருந்து வர இன்கம் வில் பிகம் எ பிரைமரி இன்கம். அந்த அளவுக்கு உங்களுக்கு மணி கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போறதா இதுல போறதான்னு கேட்டப்ப நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க யாருங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க எய்தர் யூ ஆர் ஏ பாசிவ் இன்வெஸ்டர் ஆர் ஆக்டிவ் இன்வெஸ்டர். பாசிவ் இன்வெஸ்டர்னா எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, I am working 24/7 all 365 days. I don't have any time even to spend with my family, so I can't read your financial magazine, but I want to earn more. இதுதான் passive investor. இந்த passive investor better you invest in mutual fund or index fund, or நீங்க ஷேர்லயே போடணும்னு நினைச்சீங்கன்னா index based ETF exchange traded fund. இது சும்மா நம்ம பார்த்து வாங்கி போடலாம், அதுக்கு ஒன்றும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பாசிவ் இன்வெஸ்டரா இருந்தா மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆர் இண்டெக்ஸ் ஓரியன்டட் ETF இந்த மூணுலயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் ஆக்டிவ் இன்வெஸ்டர் you have time to read. You have at least 30 minutes you are allotting to read about finance. So you are gaining knowledge. So you are confident about yourself. You can go for stocks. Stocks will give my average return in stocks is around 23%, and mutual fund around 15 to 16%. So I learned the art, but only thing I learned the art very late at the age of 55. So what are all the corpus I accumulated only between 55 to 65. Up to 55, I not accumulated anything because I didn't know how to invest. So you have to learn. You spend some time. You learn Gray's Anatomy and other things. It is not at all difficult to go through financial books and read. So if you gain little knowledge of stocks, it will be a very good source of income for you. You need not take any risk at all.
In mutual funds, SIP or lump sum, sir, which is best? The mutual fund, it's always go with the SIP, systematic investment plan, because now the market is very high. If you are going to invest a lump sum money in a mutual fund, suddenly next day the market collapse. What will happen if you invest in 50 lakhs, that will become 30 lakhs. So you'll be heartbroken. So never invest. You always do systematic investment plan. So here you will be buying in a bull market, bear market, and a steady market. So your rupee will be doing what is called rupee cost averaging. So you will be buying high some shares, low some shares. So they will be buying like this. So if you invest in a systematic investment plan, this averaging will take place. So that is the best option for. Never go for lump sum. In mutual funds, there are some funds called ELSS, tax saving funds, and few others are not. And ELSS வந்து அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இது அளவுக்கு கொடுக்கறது இல்லை, பட் அது நம்ம உண்மையா பெனிஃபிஷியல் ஆன்சர். டேக்ஸ் சேவிங்காக அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை மற்ற டாப் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸுக்கு நம்ம போகணுமா? ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம், ELSSங்கிறது ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்னு சொல்றோம். அதுல வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அதுல போட்ட மணி வந்து மினிமம் 3 இயர்ஸ்க்கு லாக் ஆகிடும், அதை எடுக்க முடியாது நீங்க. ஸோ the money is locked for 3 years. அதுக்குள்ள நீங்க அந்த மணியை தொட முடியாது, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து கிட்டத்தட்ட லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்குற அளவுக்கு இதுவுமே நல்ல ஃபண்ட்ல போட்டீங்கன்னா அரௌண்ட் 14-15% வரை கூட கொடுக்குது. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே 12 to 14% கொடுக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 80C பெனிஃபிட்டுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ELSS, செகண்ட் PPF. ஸோ 80C பெனிஃபிட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் ELSS, அது இல்லாட்டி அடுத்தது PPF. இது ரெண்டு தான் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க 1 minute, 80C வேண்டியது இல்லைன்னு சொன்னா ELSS போகாதீங்க. ஓகே சார். You go for large cap, mid cap or large and mid cap, அது மாதிரி போங்க. Never go for ELSS if you don't need 80C benefit. ஓகே சார். ஸோ இப்போ இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், அப்புறம் ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்றாங்களேங்க சார், இதெல்லாம் ஆக்சுவலா என்னங்க சார்? ஆக்சுவலி இதோட மீனிங் என்ன? We will restrict ourselves to 3 terms: large, mid and small cap. Okay, sir. The blue chip is a thing which is giving a prolonged good returns for a prolonged time. So we'll have a large, mid and small cap. Large cap is the top 100 companies in India according to the market capitalization. You are going to invest, that is called large cap mutual fund. You take the next 101 company to 250 company, top company in the, according to the market capitalization, that is mid cap. So any company that comes beyond 250, it is called small cap. The only thing is the large cap, for example, TCS or HUL, Hindustan Unilever, ITC, these are all large cap companies. These large cap companies already they have grown. So they will not grow in an exponential manner, but you will get a decent returns from these. So when you invest in a large cap mutual fund, you will get a decent return of say 12 to 13% or 14%. But the mid cap companies, they are just coming up. So they will grow very fast, like Affle India, Info Edge. So these are all some companies, mid cap companies, they are fast coming up. So you will get 100%, 200% profit because they are growing very fast. So large cap cannot grow like that. So these companies, we invest in a mid cap. So if you choose a good mid cap, you invest in one mid cap. Small cap company is highly risky. In a bear market, whatever you invested, for example, you invested 1 lakh, when the market collapses, it will become 30,000. So you can get a very great loss in small cap. So you have to be very careful while investing in a small cap. But as a youngster, you have to take risk. You can put one small cap. And when you invest in a mutual fund, never diversify too many funds. You put one large cap fund, one large and mid cap fund, one flexi cap fund. Flexi cap means you are investing in large, mid and small, everything you are investing. So flexi cap fund, one mid cap fund, one small cap fund. That's all enough. Don't go buy 50 or 10 or 15 mutual funds. Only 5 or 6 mutual funds sufficient. இது அஞ்சுக்குமே ஈக்குவலா அமௌண்ட் அலாட் பண்ணுமாங்க சார், இல்ல லார்ஜ் கேப்? ரிஸ்க் வேண்டாம்னு நினைச்சா ஸ்மால் கேப்புக்கு குறைச்சிருங்க. உதாரணம் அப்புறம் வந்து இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் திங்க் தட் நம்ம இந்தியால மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்க கூடாது. ஸோ வி ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் ஆல்சோ, அதுலயும் பண்ணணும். ஏன்னா US ஸ்டாக்ஸ் எல்லாமே எங்கேயோ போயிட்டு இருக்கு, அதுல போய் போடலன்னு வச்சுக்கோங்க, how you are going to get. So you choose something which is going to invest in foreign stocks.
ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளெக்ஸி கேப்ல பராக் பரேக் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. பராக் பரேக்ல 30% தே ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் ஃபேங் ஸ்டாக்ஸ். ஃபேங்கிறது ஃபேஸ்புக், அமேசான் அந்த மாதிரி 5 இது வரும். ஸோ தே ஆர் 30% அதில் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் which is going to invest in foreign stocks also. So இது மாதிரி டைவர்சிஃபைடா வச்சிருந்தீங்கன்னா நல்ல இன்கம் வரும். Okay, sir. So for investing directly in stocks, so should I have to be a kingpin? எல்லாமே தெரிஞ்சுதான் இது பண்ணுவாங்க சார். இல்ல என்ன ஒரு சிம்பிள், ஏன்னா நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கூட ஓரளவுக்கு ஓகே ஒரு நாலேஜ் இருக்கு, பட் ஸ்டாக் அப்படின்னாவே நிறைய பேர் பயப்படுறதுக்கு காரணம் அது ரொம்ப வாஸ்ட், டெய்லி ஃபாலோ பண்ணணும், இல்லாட்டி வந்து லாஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறோம். ஸோ do I have to do everything before investing in stocks? அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஹைலி ரிஸ்கி, டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றது எல்லாமே தப்பான இது. ஸ்டாக் மார்க்கெட் இஸ் த ஒன்லி திங் விச் வில் கிவ் த ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க்குங்கிறது எதுதான் ரிஸ்க் இல்லை. ஒரு பிஸ்னஸ் நீங்க ஆரம்பிக்கிறீங்க, டு யூ திங்க் தேர் இஸ் நோ ரிஸ்க் அட் ஆல் இன் த பிஸ்னஸ்? தேர் இஸ் ரிஸ்க். எதுனாலையும் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்றோம், ஹாஸ்பிட்டல்ல ரிஸ்க் இல்லையா? ரிஸ்க் இருக்கு. ஸோ எவ்ரி திங் ஹஸ் காட் அ ரிஸ்க். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. பிகாஸ் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் எ பிசினஸ், தெர் இஸ் சம் ரிஸ்க். பட் அதுல வந்து கேர்ஃபுல்லா ஒரு 5 or 6 நல்ல செக்டார், ஒரு 5 செக்டார் அல்லது 6 செக்டார், நான் சொல்ற எதுவுமே நீங்க தனியா செய்ய வேண்டாம். ஏன்னா நான் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்காக அவ்வளவும் செஞ்சு என்னோட பிளாக்ல அவ்வளவும் போட்டு வச்சிருக்கிறேன். எப்படி எந்த செக்டாரை செலக்ட் பண்ணணும், அதுல என்ன கம்பெனி செலக்ட் பண்றது, உங்களுடைய 10 ஸ்டாக் வேணா எது வாங்கலாம், 20 வேணும்னா எது வாங்கலாம், 30 வேணும்னா எது வாங்கலாம், எல்லாமே put in my blog. So if you read the blog you will get all the information. So நல்ல செக்டார் ஒரு 5-6 செக்டார் செலக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு செக்டார்லயும் 2 நல்ல ஸ்டாக் செலக்ட் பண்ணுங்க. எல்லாம் ஒவ்வொரு நீங்க ஸ்டாக் பிரைஸ் குறையும் போதெல்லாம் யூ கேன் பை. இல்ல இதெல்லாம் பத்தி கவலையே பட வேண்டாம். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஸ்டாக் ஒன்னே வாங்கிடும். 10 ஸ்டாக்கை செலக்ட் பண்றது, ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு ஸ்டாக் வாங்கிட்டே போறது. டெய்லி மார்க்கெட்டை பார்க்க வேண்டாம், ஒன்னும் பார்க்க வேண்டாம். நல்ல கம்பெனில எலக்ட் பண்ணினீங்கன்னா ஒரு லாங் ரன்ல ஹியூஜ் கார்பஸ் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஐ டெவலப்டு ஒன் ஸ்மால் மாடியூல் தட் இஸ் கால் நெக்டர் கேன் இன்வெஸ்டிங். நான் அது வந்து இங்கே அதை பத்தி டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது. இப்போ கெட் எ செப்பரேட் சான்ஸ் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 16 இருந்து 24% ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு I created one module. If there is some other time I will talk about that. Sure, sir. Thank you, sir. So what is the right time to sell a stock, sir? They say a successful investor should also be a good trader. So நம்ம க்ளோஸா பார்த்துட்டே வந்து திடீர்னு நம்ம எப்பயாவது செல் பண்ணணுமா, இல்ல நம்ம we can just wait sir, just long term இல்ல சார், நல்ல கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணா அது வந்து வாரன் பஃபெட்ட கேட்டா எவ்வளவு நாளைக்கு இந்த ஷேரை நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா he will give an immediate answer for lifelong. So never take it out. If you are going to invest in a good company, it is going to earn profit, and that profit is going to multiply. That is power of compounding. It is going to multiply. If you are going to take money, what you are going to do, you are going to put in a FD. So that is giving 15% CAGR, but you are going to put in a bank which is going to give only 5%. So never take it out. Only when you have to take it out, number one is asset allocation. For example, you are allocating 25% of your corpus to stock market. But since the price has gone, your stock market investment has gone to 40%. So you want to reduce it to 25%. So at the time of bull market, you can sell and you can take the money and you can deviate the money to some other investment. Number two, for a long-term goal like your child education or child marriage, you are saving. And the child's marriage is nearing, your girl-child marriage is nearing, for that you want money. At the time, even 1 year prior to that marriage, the stock market is the bull phase. You take out the necessary money because at the time of marriage, the stock market could collapse. So at the time of bull market, you take out the money. If there is no need at all, don't take out the money. If the company is not doing well, you can take out. Otherwise, don't take it out. Thank you, sir. ஸோ இப்போல்லாம் வந்துட்டு நம்ம காலேஜ் பசங்கள்லாம் யூடியூப் பார்த்து பிரியாணி செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி லைக் வெதர் இந்த மாதிரி லெக்சர்ஸ் புக்ஸ் அதெல்லாம் படித்து நாமளே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா, அல்லது இந்த ஸ்டாண்டர்டாக ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்ன்னு இருக்காங்க அவங்க கிட்ட மேபி கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் போனாலும் பரவாயில்லன்னு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் மூலமாக பண்ணுறது சார், விச் இஸ் பெஸ்ட்? ஸோ புதுசாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறவங்க அவங்களே படித்து பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ இது பெஸ்ட்டுங்க.
அன்சேஃப்? சார் ஃபினான்ஷியல் நானே வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ்கிட்ட பணம் கொடுத்துருக்குறேன். ஸோ இதுல என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, ஃபினான்ஷியல் அட்வைசரோடைய ஹெல்ப் வந்து நிறைய விஷயத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, எந்த இன்சூரன்ஸ் கரெக்டா சூஸ் பண்றது அப்படிங்கறத அவங்க நல்லா கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க வச்சிருக்கிற லோனை வந்து எப்படி ரீஆர்கனைஸ் பண்றது, ரீஆர்கனைசிங் யுவர் லோன் எப்படி பண்றது அப்படிங்கறத நல்லா கைட் பண்ணுவாங்க. பட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டை பொறுத்தவரை என்ன நிறைய பேர்ட்ட என்ன ப்ராப்ளம்னா, அவங்களே ஆல்ரெடி ஹேவ் எ டை அப் வித் சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள், எ மேன் ஹூஸ் டை அப் வித் HDFC, he will always advise only to put in a HDFC mutual fund. So அது மாதிரி ஒரு unbiased person வந்து பார்க்கிறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. if unbiased stock அட்வைசர் இருந்தா ஒரு அட்வைசர் மூலமா போறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுடைய இதெல்லாம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிடும், நம்மளோட ஒர்க் லோட் வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஸோ அவங்க வந்து ஒரு போர்ஷன் நமக்கு எடுத்துக்குவாங்க. இப்போ நான் போட்டிருக்கிறவர் அப்படின்னா அப் டு 10% ப்ராஃபிட் வந்து எனக்கு கொடுத்துருவாரு. பியாண்ட் 10%க்கு மேல என்னென்ன ப்ராஃபிட் வருதோ அதுல வந்து 20% அவர் எடுத்துப்பாரு. ஸோ ஐ ஃபைண்ட் இட் ஓகே. ஸோ அவரோட ஒர்க்குக்கு அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ ஐ ஃபைண்ட் இட் இட்ஸ் ஓகே ஃபார் மீ. இப்போ என்ன திங்னா, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து முன்னாடியே கிடைச்சிருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து NMDC வந்து ஒரு சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு 10 டேஸ்க்கு முன்னாடியே கிடைச்சு அவங்க வாங்கிடுறாங்க. நமக்கு அந்த நியூஸ் கிடைக்கும் போது ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் வச்சிருக்கிறதுனால they get the information. ஸோ ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸ் இருந்தால் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ த்ரூ. தேங்க்யூ சார். சார் இப்போ பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து நம்மளை மீட் பண்ணி நிறைய லுக்ரேட்டிவ் ஸ்கீம்ஸ்லாம் சொல்றாங்க. இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ், 8 to 10% கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ், லைஃப் லாங் பென்ஷன், அப்புறம் ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ், நோ ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெம் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் ஆர் தே அட்வைசபிள் சார்? ஸ்டாண்டர்ட் SBI இது வந்து ஒரே வார்த்தையில முடிச்சிடுறேன் சார். இந்த இன்சூரன்ஸ் காரணங்களை மாதிரி நம்மளை சீட் பண்ற ஆளுங்க யாருமே கிடையாது சார். இவங்க தான் கிரேட்டஸ்ட் சீட். அவங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்றது, இந்த ஆடு வந்து வெட்டுறதுக்காக ரெடியா தலையாட்டிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி ஆடு மாதிரி தெரியறது டாக்டர்ஸ் மட்டும்தான். தலையை காமிச்சிட்டே இருக்காங்க, ஒரே வெட்டீரின்னு வெட்டுறது நம்மள தான் முதல்ல வெட்டுறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் பீப்புள் வந்து ரொம்ப மிஸ்கைட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கே சரியா தெரியல அவங்களுக்கு. ஸோ நான் இன்சூரன்ஸை பத்தி ஒரே வார்த்தையில முடிச்சிடுறேன் எவ்வளோ கொஸ்டினுக்கும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வேற, செக்யூரிட்டி, லைஃப் செக்யூரிட்டி வேற. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் செக்யூரிட்டி. ஸோ வி நீட் ஹெல்த் செக்யூரிட்டி அண்ட் லைஃப் செக்யூரிட்டி. அதையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குழப்பாதீங்க. ஸோ நெவர் கோ ஃபார் எனி ஸ்கீம் அதர் தென் டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் தவிர வேற மணி பேக் பாலிசியோ, என்டோன்மெண்ட் பாலிசியோ, இந்த மாதிரி பாலிசி எதுவுமே எடுக்காதீங்க. இந்த வருஷம் 1 லட்சம் ரூபா போடுங்க, பின்னாடி 2 லட்சம் ரூபா தர்றான், இவங்க எல்லாம் கிட்டக்கே போயிடாதீங்க. இன்சூரன்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு இது டேர்ம் இன்சூரன்ஸ் தான். டேர்ம் இன்சூரன்ஸ்லயுமே பிளைன் டேர்ம் இன்சூரன்ஸ், வெனிலா பாலிசி, திருப்பி நீங்க கட்டின பிரீமியம் திருப்பி கொடுத்துருவோம், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். எப்படி கார் இன்சூரன்ஸ்ல போடுறோமோ அதே மாதிரி இந்த வருஷம் போடுறோம், நம்ம கிடைக்கலன்னா அதோட அந்த பணம் போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஆஸ்பெக்ட்ல டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் போடுங்க, வேற எந்த இன்சூரன்ஸுக்கும் போகாதீங்க. அதுக்கு இப்ப டேர்ம்ல இந்த லிமிடெட் நம்பர் ஆஃப் பிரீமியம் 5 years 10 years மட்டும் பிரீமியம் கட்டினா போதும், இல்ல ஒரு 8 years அப்படிங்கலாம் சொல்றாங்க சார். அது எல்லாமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகுறது சேமா தான் ஒர்க் அவுட் ஆகும். சேம் 5 இயர்ஸ்க்கு நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு வந்து பிரீமியம் ஹை பிரீமியம், அதோட இன்ட்ரெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஒன்னா தான் வரும். ஓகே சார், சரி. ஸோ இப்போ இந்த ரியல் எஸ்டேட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க சார், அரௌண்ட் ஒரு 20% மேக்ஸிமம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க. பட் நிறைய பேர் வந்து இப்போ ரியல் எஸ்டேட் தான் ஒரு சொசைட்டல் ஸ்டேட்டஸ், நம்ம 4 இடம் வச்சிருக்கோம், ஒரு இது அப்ப அது மாதிரி தான் சொசைட்டல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ உங்களோட அட்வைஸ் என்னங்க சார்? ரியல் எஸ்டேட் ஸ்டில் இப்போ லேண்ட் வந்து ஸ்லோவா எப்படி இருந்தாலும் அதிகம் தான் ஆகுது, அப்போ வந்து ரியல் எஸ்டேட் நம்ம பண்ணலாமா? அட்லீஸ்ட் லேண்டாவது வாங்கி போடுறது வந்து அட்வைசபிளா இல்லையா? அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டை பத்தி காம்பாக்டாவே சொல்லிடுறேன் சார். ரியல் எஸ்டேட் வந்து ஒரு பூமிங்கா இருந்துச்சு, மார்க்கெட் வாஸ் பூமிங். இந்த டிமானிட்டைசேஷன் அண்ட் GST இந்த ரெண்டும் என்னைக்கு வந்துச்சோ அதுல இருந்து டோட்டலா கொலாப்ஸ். ஏன் கொலாப்ஸ் ஆச்சுன்னு சொன்னா, பிளாக் மணியை வந்து இப்போ உள்ள போட முடியாது. பெரிய பில்டர்கிட்ட போனீங்கன்னா யாருமே பிளாக் மணி வாங்க மாட்டேங்கிறாங்கல்ல, தே வாண்ட் ஒன்லி ஒயிட். ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள் டு இன்வெஸ்ட் யுவர் பிளாக் மணி இன் ரியல் எஸ்டேட் நவ். அதனால இப்போ ரியல் எஸ்டேட்டோட வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஸோ நிறைய ஏரியால 3 to 4% ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்குது, எக்ஸப்ட் ஃபியூ பிளேசஸ் லைக் சென்னை, நொய்டா, இந்த மாதிரி ஒரு சில பிளேசஸ் தவிர பாக்கி எல்லா பிளேசஸ்லயுமே யூ ஆர் கெட்டிங் ஒன்லி 3 to 4%. ஸோ அதனால ரியல் எஸ்டேட்ல எடுத்துக்கிட்டா ஒன்னா போனீங்கன்னா நெவர் பை எ பிளாட். நீங்க குடியிருக்கிறதுக்காக ஒரு பிளாட் வாங்குங்க, அதுக்கு மேல நெவர் எவர் பை எ பிளாட். நம்பர் 1. நல்ல ஏரியா, இந்த ஏரியா வந்து ஃபியூச்சர்ல டெவலப் ஆகும்
அப்படிங்கிற ஏரியால நீங்க பிளாட் வாங்கி போட்டா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மூணாவது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பட் ஒன்லி திங் இப்ப திருநெல்வேலியில எப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு 4 பேர் டாக்குமெண்ட் போட்டு வச்சிருக்கான். நீங்க ஒரு இடம் வச்சிருக்கீங்க, அந்த இடத்துக்கு 4 பேர் டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க அவங்க பேர்ல. இந்த போலி டாக்குமெண்ட்டை போட்டு வித்துட்டு போயிருந்தாங்க. செத்தவர் பேரை வச்சு வித்துட்டு அப்புறம் செத்தவர் எப்படி போட்டிருப்பாரு கையெழுத்துன்னு அடிச்சுட்டு போயிருந்தாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் ஹைலி டேஞ்சரஸ் இன் மெனி பிளேசஸ். அதனால உங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி எல்லாம் காப்பாற்ற முடியாது. So in spite of that, if you want to invest, you can go for a novel way that is called REIT, Real Estate Investment Trust. அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி 2 lakhs 3 lakhs நீங்க போடலாம். அதை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில. அதுல சேல் ஆகும்போது அந்த ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். திஸ் REIT is பாப்புலர் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இந்தியாலேயும் ரொம்ப பாப்புலர் ஆயிடும். வந்துச்சு இந்தியாலையும் பாப்புலர் ஆயிடும். ஸோ இஃப் யூ வாண்ட் ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு அமௌண்ட் நீங்க டிவியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிசிக்கலா வாங்குறதுக்கு பதிலாக யூ பை REIT. கொஞ்சம் லோன் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க சார். இப்போ ஒரு கார் லோன் இருக்கு, ஹவுஸ் லோன் இருக்கு, ஹாஸ்பிட்டல் லோன் இருக்கு. இந்த நம்ம ரித்துராக்ஸ் இந்த குட்டி பையன் சொல்ற மாதிரி 800 ரூபாய் பேஷண்ட் கிட்ட வாங்கினா 600 ரூபாய் லோனுக்கு 200 ரூபாய் சாப்பாட்டுக்கு சொல்ற மாதிரி. So how to start investing while I am paying the interest and debts? So should I finish the loan first and start investing? Most people start investing late because of these loans. So உங்க debt management பத்தி உங்களோட இன்புட்ஸ் என்ன? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கார் பத்தி முதல்ல சொல்லிடுறேன். கார் இன்சூரன்ஸ், காரோடைய லோன் வந்து நிறைய பேர் எப்படின்னா நம்ம வந்து 10 lakhsக்கு கார் லோன் போடுறீங்கன்னா 10 lakhs வந்து அதே பேங்க்ல பிக்ஸ்ட் டெபாசிட்ல கிடக்கும். நானே இப்படி வாங்கியிருக்கிறேன். 5 lakhs கார் லோன் போட்டேன், அதே வந்து 6 lakhs FDல கிடைக்குது. ஸோ FD இஸ் கேர்னிங் ஒன்லி 6 or 7%, பட் கார் லோனுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் வாங்கிடலாம். ஸோ நம்ம பணத்தையும் நமக்கு கொடுத்துட்டு தே கெட் 3% மோர். பட் அந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் நமக்கு வந்து அதுல இருந்து கட்டுற இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் டாக்ஸ் ரிலீஃப்லாம் இருக்கு அப்படின்னா நான் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி என்னோட புக்ல காமிச்சிருக்கிறேன். அதெல்லாம் லாபமே கிடையாது. ஸோ கையில பணம் இருந்துச்சுன்னா காரை பொறுத்தவரை காசு கொடுத்து வாங்கிடுங்க. அப்படி காசு கொடுத்து வாங்கலேன்னு நினைச்சீங்கன்னா 20% நீ இனிஷியல் பேமெண்ட் கொடுத்துருங்க. 10 lakhs கார்னா 2 lakhs இனிஷியல் பேமெண்ட். 4 yearsல கார் லோன் முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 10%க்கு மேல இன்ட்ரெஸ்ட் போகாம பார்த்துக்கோங்க கார் லோன் பொறுத்தவரை. ஹவுசிங் லோன்ல நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இனிஷியல் பார்ட் நீங்க பே பண்ற இஎம்ஐ வந்து 10,000 ரூபாய் இஎம்ஐ பே பண்ணீங்கன்னா இனிஷியல் பீரியட்ல அதுல 9,000 ரூபாய் இன்ட்ரெஸ்டா இருக்கும். வெறும் 1000 ரூபாய் தான் அசலா இருக்கும். இதே இது கடைசி முடிகிற டயத்துல பாத்தீங்கன்னா அந்த 10,000த்துல 9,000 அசலா இருக்கும், 1000 ரூபாய் தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ நீங்க வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணணும் உங்க லோனை நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ணுங்க, செகண்ட் ஹாஃப்ல பண்ணாதீங்க. 20 years லோன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ப்ரீ க்ளோஸ் பண்ணுங்க. செகண்ட் ஹாஃப்ல ப்ரீ க்ளோஸ் பண்றதுனால ஒன்றும் லாபம் இல்லை. அதை விட ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா நீங்க இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க இல்லையா, யூ இன்க்ரீஸ் யுவர் இஎம்ஐ பை 5% எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் 5% இஎம்ஐ கூட்டிட்டு போங்க. உங்க 20 years கார் ஹவுஸ் லோன் வந்து 12 yearsல முடிஞ்சிடும். இதே இது நீங்க எவ்ரி இயர் இஎம்ஐ 10% கூட்டிட்டு போனீங்கன்னா யுவர் 20 years லோன் வந்து 9 yearsல முடிஞ்சிடும். ஸோ இது பண்ணுங்க போதும். So you adjust EMI 5% every year or 10% every year, சீக்கிரம் முடிச்சிடலாம் லோன். இன்வெஸ்ட்மெண்ட் இந்த லோன் முடிச்ச அப்புறம் பண்ணலாமா இல்ல வேற இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சார் இன்வெஸ்ட்மெண்ட் கையில இருக்கணும் எப்பயுமே. ஏன்னா கையில சுத்தமா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நமக்கு மனசு வந்து ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ கையில ஒரு அமௌண்ட் பணம் இருந்தால்தான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ நம்ம மனசு சந்தோஷத்துக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கணும். கொஞ்சம் லோனும் வச்சுக்கலாம், பட் அந்த லோன் வந்து ஹெவியா நம்மளை முழுங்கிடாம பாத்துக்கணும். So future of homes எப்படி இருக்குங்க சார்? buying or renting which is best? உண்மையே சொல்ல போனா வந்து ஃபினான்ஷியலி லாபம் எதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கிறது தான். ஏன்னா நீங்க அதுல போட்ட பணத்தை விட கூட நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயும் ஷேர் மார்க்கெட்லயும் சம்பாதிச்சிடலாம். ஆனா சில விஷயத்த வந்து பணக்கணக்கு போட முடியாது. நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு காரு, நமக்குன்னு சொந்தமா இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் ஆசை. ஸோ அந்த ஆசைக்காக நம்ம வந்து தியாகம் தாராளமா பண்ணலாம். So you can own your own house, not only one house, not more than that. பெரிய வீடு கிடையாது, ஒரே பெரிய வீடு மட்டும்தான். ஓகே சார். சோ இப்போ கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து எது பெஸ்ட்ங்க சார்? இப்போ வந்து ஃபீமேல் சில்ட்ரன் இருக்காங்க, ஜுவல்லரி மாதிரி வாங்கலாமா? சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் சார்ஜஸ்லாம் இல்லாம சிட் ஸ்கீம்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி ஜுவல்லரி வாங்கலாமா அல்லது காயின்ஸ் பார்ஸ் அப்படி வாங்கணுமா இல்ல சிட் ஸ்கீம்ஸ் இந்த டிஜிட்டல் கோல்டு மாதிரி வாங்கணுமா? கோல்டுல வந்து எப்படி? கோல்டு வந்து ரெண்டு சார். ஒன்னு வந்து நீங்க வந்து ஆர்னமெண்டல் கோல்டுங்கிறது நம்ம துணி வாங்குற மாதிரி.
ஸோ நம்ம ஒய்ஃபோ அல்லது கேர்ள் சைல்டோ ஆசைப்படுறாங்கன்னு வாங்கி கொடுக்குறோம். இட் ஹஸ் காட் ஒன்லி வேல்யூ லைக் அவர் கிளாத், அவ்வளோதான் அதுக்கு வேல்யூ. பட் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பேப்பரில் தான் பண்ணணும். ஏன் கோல்டு ஜுவல்லரி இஸ் நாட் அட் ஆல் ஒர்த்துன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, this is only one investment where you lose 25% of your investment on day one. For example, 4 sovereign வாங்குறீங்கன்னா வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் சேர்த்து 5 sovereignsக்கு பணம் கொடுக்க போறீங்க. ஸோ டே ஒன்னுலேயே ஒரு சாவரின் போச்சு உங்களுக்கு. ஸோ அது வேஸ்ட். காயின் வாங்கலாம், பார் வாங்கலாம்னா அதுக்கும் 3% நீங்க வந்து ஜிஎஸ்டி கட்டி ஆகும். ஸோ ஆல்வேஸ் பெட்டர் இன்வெஸ்ட் இன் அ பேப்பர் கோல்டு. ஒன்று கோல்டு ETF வாங்க த்ரூ டிமெட் அக்கௌண்ட், இல்லைன்னா சாவரின் கோல்டு பாண்ட் வாங்குங்க. சாவரின் கோல்டு பாண்ட்ல என்ன அட்வான்டேஜ்னா 8 years லாக்இன் பீரியட் இருந்தா கூட எவ்ரி இயர் 2.5% நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஃபைனலா நம்ம விற்கிறப்ப வர்ற பணத்துக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்ட வேண்டாம். அதனால இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் பை சாவரின் கோல்டு பாண்ட். இஃப் கேர்ள் சைல்டு பின்னாடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கலாம். ஓகே சார். சிட் ஃபண்ட்ஸ், இந்த ட்ரெடிஷனல் சிட் ஃபண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள்ல சிட் ஃபண்ட்ஸ் இருக்கு. இப்போ ரெஜிஸ்டர்ட் சிட் ஃபண்ட் கம்பெனி ஸ்ரீராம் அந்த மாதிரிலாம் இருக்குங்க சார். அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன சார்? இன்வெஸ்ட் பண்ணலாமா? அதாவது அன்ரெஜிஸ்டர்ட் சிட் ஃபண்ட்ல போட்டு பணம்லாம் எனக்கு போயிடுச்சு நிறைய. அன்ரெஜிஸ்டர்ட் சிட் ஃபண்ட்ஸ் இருக்கு, ரிஜிஸ்டர்ட் இருக்கு. அன்ரெஜிஸ்டர்ட் பக்கமே போகக்கூடாது. ரிஜிஸ்டர்ட் சிட் ஃபண்ட் பக்கம் போகலாம். அதுலயும் என்ன பிரச்சனைனா, ரிஜிஸ்டர் ஆகும்போது அவனுக்கு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் இருக்கு. நீங்க பணத்தை தள்ளுபடி பண்ணி எடுக்கிறத வந்து 30%க்கு மேல தள்ளுபடி பண்ண முடியாது. அதே அன்ரெஜிஸ்டர்ட்ல வந்து ஈவன் 50%லாம் தள்ளுபடி பண்ணி, அதாவது 1 லட்சம் ரூபாய் சீட்டு 50,000 தள்ளுபடி பண்ணி 50,000க்கு எடுப்பான் அன்ரெஜிஸ்டர்ட்ல. பட் ரிஜிஸ்டர்ட்ல வந்து 30%க்கு மேல தள்ளுபடி பண்ண முடியாது. ஸோ ரிஜிஸ்டர்ட் சிட் ஃபண்ட்ல இருந்து வர்றது வந்து ஒரு 7 to 8% தான் கிடைக்கும். ஸோ அதுல பண்றது வந்து யாருக்கு லாபம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பிசினஸ் மேன், அப்ப நீங்க வந்து 2வது சீட்டை நீங்க எடுத்துடுறீங்க, எடுத்துட்டு அங்க உங்க பிசினஸ்ல போடுறீங்க, அதுல 20% உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா லாபம். நீங்க அதை எடுத்து கொண்டு போய் பிக்ஸட் டெபாசிட்ல போட போறீங்கன்னா நஷ்டம். ஸோ இஃப் யூ ஆர் a businessman, go for registered chit, otherwise don't. ஸோ நம்ம டாக்டர்ஸ்க்கு ப்ராக்டிஸ்க்கு சிட் ஃபண்ட்ஸ்ல முன்னாடியே மணி எடுக்கிறதும் வேஸ்ட். அதை லாஸ்டா வச்சு நம்ம அந்த கடைசியா இப்போ ரிலேட்டிவ்ஸ் சிட் ஃபண்ட்ல போட்டு அது லாஸ்ட் சீட்ல வந்து வேஸ்ட் எடுக்கலாம். அது வேஸ்ட் இல்லைங்க, இந்த பிடித்த எல்லாம் எடுக்கலாம். அது வந்து பிக்ஸட் டெபாசிட் அளவுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காது. ஓகே சார். சார், யுவர் இன்புட்ஸ் ஆன் கிரெடிட் கார்ட்ஸ். ஸோ கிரெடிட் கார்ட்ஸ் இவர் வாரன் பஃபெட் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வருது. யூ கேன் ஹேவ் எனி நம்பர் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் பட் நெவர் கோ அவுட் ஆஃப் யுவர் ஹவுஸ் வித்தவுட் கேஷ். நீங்க ஏடிஎம் போறீங்க, நம்ம ஊர்ல ஏடிஎம் என்னைக்கு மூடுவான்னு சொல்ல முடியாது. சில சமயம் கார்டு ஒர்க் பண்ணல, நெட் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் சம் கேஷ் ஃபார் அட்லீஸ்ட் ஃபார் அர்ஜென்ட் மேட்டர்ஸ். அதுல என்ன ப்ராப்ளம்னா, கிரெடிட் கார்டுல வந்து கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் என்ன விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா, they want us to default. நீங்க ரெகுலரா பே பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா இட்ஸ் ஓகே. நீங்க வந்து டிஃபால்ட் பண்ணினீங்கன்னா அவன் கடுமையான இன்ட்ரெஸ்ட் உங்கள்ட்ட இருந்து வாங்கிடுவான். ஸோ தே வாண்ட் யூ டு டிஃபால்ட். சரி, நீங்க அது மாதிரி நான் டிஃபால்ட் பண்ண மாட்டேன், ப்ராப்பரா நான் கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னா யூ கேன் கோ கிரெடிட் கார்டு, இல்லாட்டி டெபிட் கார்டு வச்சுக்கிறது தான் நல்லது. கிரெடிட் கார்டுலையுமே இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு கடையில போய் கிரெடிட் கார்டை தேய்க்கும் போது உங்களுக்கு வந்து செலவு பண்ற ஃபீலிங்கே வராது. இது நீங்க ஒரு பொருளை வாங்கும்போது ஒரு 20,000 ரூபாய் கேஷை எண்ணி நீட்டும் போது ஐயோ நம்ம 3-4 பிராக்டிஸ் போயிடுச்சே அப்படின்னு மனசுக்குள்ள தோணும். ஸோ கிரெடிட் கார்டு வந்து நமக்கு செலவு பண்றோம்னு தோணாமலே செலவு பண்றது கிரெடிட் கார்டு தான். இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். நான் இதுவரை கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதே கிடையாது, ஒன்லி டெபிட் கார்டு தான் யூஸ் பண்றேன். பிகாஸ் ப்ராபப்லி ஐ மே யூஸ் அன்னெசரிலிங்கிற ஒரு ஃபியர்னால. இப்போ வெரி கேர்ஃபுல்லா இவங்க யூஸ் பண்ணலாம். என் சன் எல்லாம் எனக்கும் சேர்த்து அவன் கார்டுல யூஸ் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு ஃப்ரீ பெட்ரோல் கிடைக்குது, அது கிடைக்குது, ஃப்ரீ ஏர் டிக்கெட் கிடைக்குதுன்ட்டு he benefits from my purchase also. So அது மாதிரி கேர்ஃபுல்லா இருக்க முடிஞ்சதுன்னா இருக்கலாம். So regarding professional indemnity insurance, so இப்போ IAP-ல கூட இப்போ புதுசா ஒரு tie-up-ல வந்திருக்கு. So your inputs are like what are the essential things to consider? How much should we take each doctor? இதுல வந்து என்ன எனக்கு ரொம்ப சொல்றதுன்னு புரியல. இதுல என்னன்னா, கண்டிப்பா ப்ரொஃபஷனல் இண்டெம்னிட்டி இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பா வேணும் ஒண்ணு. ரெண்டாவது, இது வந்து டிபெண்டிங் ஆன் த ப்ரொஃபஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜன், பொசிஷியன்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஹைலி ரிஸ்கி இவங்கெல்லாம். ஸோ அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கூட வேணும். பட் மற்றவங்களுக்குலாம் குறைச்சலா இருந்தா போதும். பட் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில என்னோட இது என்னன்னு கேட்டா, அட்லீஸ்ட் ப்ரொஃபஷனல் இண்டெம்னிட்டி இன்சூரன்ஸ் 1 crore எடுத்துக்கிறது நல்லது. ஹெவி பெனால்டி இப்போ இது பண்றாங்க கோர்ட்ல. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ். நான்லாம் வந்து 5 lakhs வச்சிருக்கிறேன்
அது கரெக்ட் கிடையாது. 1 crore வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பட் பிரீமியம் வந்து ரொம்ப கம்மி தான். 1 crore எடுத்தா கூட ரொம்ப பிரீமியம் கம்மி தான். That we can charge extra with the patient. நான் இவங்களுக்கு தான் நம்ம எடுக்கிறோம். We can charge a little more. Okay, sir. So finally, last question: how to balance professional? ஒரே ஒரு சின்ன விஷயம். இப்போ இண்டெம்னிட்டி இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் டிசைட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க அதுல வந்து எத்தனை தடவைக்குங்கிறத நீங்க முதலே மென்ஷன் பண்ணணும். நீங்க ஒரு தடவை அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா, நீங்க 1 crore எடுத்திருந்தீங்கன்னா அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் கொடுப்பான். செகண்ட் டைம் உங்க மேல எதுவும் கேஸ் வந்தா கொடுக்க மாட்டாங்க. 2 times அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த 2 டைமும் பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால நம்ம ரிஸ்கை பொறுத்து 1, 2 அப்படிங்கிற 4 வரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எத்தனை டைம் முதல்ல டிசைட் பண்ணிக்கலாம். Okay, sir. Thank you. So finally, how to balance our professional, financial, and personal life, and philosophically, how much money do we actually need to be happy? What inputs? கடைசி கொஸ்டினுக்கு வந்து ஸ்கை இஸ் தி லிமிட், அதுக்கு சொல்றது கஷ்டம். பட் ப்ரொஃபஷனல் லைஃப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ப்ரொஃபஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஆஃப்டர் ஆல் அந்த ப்ரொஃபஷன்ல இருந்து வர மணியை வச்சு தான் நம்ம இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பேசியிருக்கோம். ஸோ வி காட் ஒன்லி ஒன் திங், தட் இஸ் அ ப்ரொஃபஷன். அதுதான் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வேணும்னு சொன்னேன். ப்ரொஃபஷன்ல இருந்து வரதான் வி ஆர் கோயிங் டு கெட். பட் ஒன்லி ப்ராப்ளம் வி ஆர் ஒர்க்கிங் மோர். நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வசந்த் அன்கோ உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதோட மேனேஜரோடைய குழந்தைய நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் ஒரு நாள் கூட்டிட்டு வந்துட்டு என்னோட ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஃபீஸ் வாங்குறேன். ஸோ அவர் நான் ஃபீஸ் கொடுக்கும்போது கேட்டாரு, டாக்டர் ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்க அப்படின்னாரு. நான் வந்து என்னடா உண்மையை சொல்றதா பொய் சொல்றதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்த உடனே அவர் டக்குன்னு அதுக்குள்ள அடிச்சாரு, டாக்டர் நீங்க எவ்வளவு வேணாலும் ஏர்ன் பண்ணுங்க, நீங்க ஒரு 2 லார்ஜ் டிவி வித்த அதுல வர்ற காசு உங்களுக்கு வராது அப்படின்னு. 2 லார்ஜ் டிவில இருந்து வர்ற இன்கம் வந்து உங்களுக்கு இதுல வராது அப்படின்னாரு. உண்மை. நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஏர்ன் பண்றத 2 லார்ஜ் டிவியை வித்து அவங்க ஏர்ன் பண்ணிட்டு போயிடுறாங்க. we are working more and earning less. அதனால நம்மளோட இன்கம் எப்படி பெருக்கிறதுன்னு வழி பார்த்துட்டு we need more rest, more family life, more enjoyment. ஸோ நம்மளோட ஒர்க்கிங் டயத்தை குறைக்கணும், ஃபேமிலி டயத்தை கூட்டணும். இது செய்யணும்னா நம்ம கையில கார்பஸ் நல்லா டெவலப் ஆகும். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின அறிவு கண்டிப்பா நமக்கு வேணும். ஸோ இது ஒண்ணு. அடுத்தது ஃபேமிலி லைஃபும் ஃபினான்ஷியல் லைஃபும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மணி cannot give happiness, பட் ஹாப்பினஸா இருக்கணும்னா மணி இஸ் நெசசரி. ஸோ மணி cannot give happiness, பட் டு பி ஹாப்பி யூ நீட் மணி. ஸோ அதனால எல்லாமே இன்டர்சேஞ்ச் தான். பட் ஒன்லி திங், நம்ம வந்து நிறைய கோடியா சேர்க்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா we don't spend any time with our family. அவங்க வந்து நம்ம ஏர்ன் பண்ற மணியை வந்து பெருசா நினைக்கிறது கிடையாது. How time you are spending with your family, quality time with your children. நான் இதை என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். அதை வந்து அவங்க வந்து நான் ஏர்ன் பண்ண பணம் வந்து என் சன்னுக்கு வந்து பெருசா தெரியல. பட் அவனோட யங்கர் ஏஜ்ல நான் வந்து அவனோட ஸ்பெண்ட் பண்ணலைங்கிறது அவனுக்கு வந்து இன்னுமே உறுத்திட்டு தான் இருக்கு. அதனால அவன் மதரோட அட்டாச் ஆகிருக்கிற அளவுக்கு என் கூட அட்டாச்சு கிடையாது. ஸோ இந்த மாதிரி இல்லாம இருக்கணும்னா நம்ம வந்து ஒய்ஸா இன்வெஸ்ட் பண்ணி கார்பஸை நல்லா குயிக்கா பெருக்கிறதுக்கு வழி பார்த்துட்டோம்னா we can have a happy life with the family. Thank you, sir. Thank you, sir. So that's all from my end. Audience question இருக்குங்க சார். நமக்கு டைம் இருந்தா we can I can ask a question from audience. Ismail sir. Boss தான் சொல்லணும். Arun, go ahead Arun. I think the program is so good. I think people will be much more எல்லா கேட்டவங்கள ஏமாத்த வேண்டாம். We'll go ahead. Sure sir. So a question: if I am 50-year-old, I am new to stocks and mutual fund. So another almost same question: I am 46-year-old. Am I a young person or old regarding taking risk in investing? So I am 65. I consider myself young. Why are you considering yourself old at 45 years? 45 years is youth. Okay, sir. So you are youth. You take some risk. You invest in mutual fund stocks. After 55 or 60, you can go for safe investment. So this is time for you, peak time for you to invest properly. Okay, sir. Thank you. In stocks, is there a specific profit percentage we can book profit, and how to decide which stocks to be held longer? And the booking பண்றதுங்கிறது கரெக்ட்டா இல்லையா சார்? சார் அது வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். நான் வந்து எப்படி பிரிச்சிருக்கேன்னா 70-13 பிரிச்சிருக்கேன். 70% of the stocks வந்து டாப் ஸ்டாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியன் பெயிண்ட்ஸ், Pidilite, HDFC Bank, Kotak Mahindra Bank, இது மாதிரி டாப் இது வந்து 70%. இதை வந்து ஐ நெவர் டச்.
இது வந்து ஆல்வேஸ் எப்பப்ப எனக்கு முடியுமோ அப்பெல்லாம் வாங்குறேன். இது வந்து இட் இஸ் கோயிங் ஆன் பில்டிங். இதை நான் டச் பண்றதே இல்லை. திஸ் ஐ கீப் இட் ஃபார் மை ரிட்டையர்மெண்ட் லைஃப். another 30% நான் வந்து I will buy some shares like Borosil Renewal or Info Edge, Affle, இந்த மாதிரி சில ஷேர்ஸ் வாங்குறது. இதுல நான் என்ன எய்ம் பண்றேன்னா எனக்கு 30% ப்ராஃபிட் கிடைச்சோன்னு வித்துருவேன். So I don't keep it. So 30% profit when I get it, I sell it. So 70% for a long term, 30% for a short gain. So இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கிறதுனால I find it easy. மறுபடியும் வேற நியூ கம்பெனிஸ், அப்கமிங் கம்பெனிஸ் நம்ம அந்த 30% வாங்குவோம். ஆமா, அப்கமிங் சில கம்பெனிஸ் வந்து நல்ல நிச்சயமா ஒன்றும் பிரேக்கே ஆகாதுன்னு தெரியுற கம்பெனில லாங் டேர்மா பண்ணிக்கலாம். சில கம்பெனி வேகமா வந்துட்டு இருக்கு, சில மினிட்ஸ் கொஞ்ச நாள் கழிச்சு கொலாப்ஸ் ஆனாலும் ஆகலாம். இதுல போட்டுட்டு ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்தோடனே எடுத்துட்டு போயிடுறதுன்னு. சார், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் புக்கிங் ப்ராஃபிட் அது பாசிபிளா ஆர் ஷுட் ஐ கண்டினியூ பிஃபோர் எனி கிராஷ்னு கேக்குறாங்க. இல்ல சார், நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்பயுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ ஆல்வேஸ் கீப் த பீரியட் ஃபார் 7 to 10 years பீரியட் வச்சுக்கோங்க. 1 year 2 yearsக்கு நெவர் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட். 7 to 10 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள போங்க. அந்த 7 to 10 yearsல ஒரு புல் ஃபேஸ், ஒரு பியர் ஃபேஸ், ஒரு ஸ்டெடி ஃபேஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஒரு கொலாப்ஸ், ஒரு அப்பு, ஒரு ஸ்டெடி ஃபேஸ் எல்லாம் அந்த 10 வருஷத்துக்குள்ள நடந்துடும். ஸோ அந்த 10 வருஷம் முடிவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல 15%, ஒரு டயத்தில் 25% ப்ராஃபிட்ல இருக்கும், ஒரு டயத்தில் 5% ப்ராஃபிட் இருக்கும். பட் ஓவரால் ப்ராஃபிட் பார்க்கும்போது 15% கிடைச்சிடும் உங்களுக்கு. Anything more than 14.5% is good, because if you get anything return more than 14.5%, your money will double in 5 years. அது போதும், 14.5% வந்தா தாராளமா போதும். So your suggestions on F and O. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து சில விஷயங்கள் வந்து இந்த கமோடிட்டி ட்ரேடிங், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், கிரிப்டோ கரன்சி, அதுக்கப்புறம் ட்ரேடிங், இது எல்லாமே நான் போறது கிடையாது. ஏன்னு சொன்னா இதெல்லாம் ப்ரொஃபஷனல் ஜாப். F&O ட்ரேடிங் இதுல போனீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷன் அவுட் ஆயிரும். ஏன்னா இது வந்து ஹார்ஸ் ரேஸ் மாதிரி. நீங்க மார்னிங் நீங்க வந்து கிளினிக்ல போய் உட்காருவீங்க, 2 கேஸ் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆயிரும், உங்க மனசு வந்து ட்ரேடிங்லேயே இருக்கும். ஸோ இன்னைக்கு இதை விற்கலாமா, அது வாங்கலாமா, இது விற்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. யூ வில் நாட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் பேஷன்ஸ். ஸோ ட்ரேடிங் வில் மேக் யுவர் ப்ராக்டிஸ் கொலாப்ஸ். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெகுலேட்டிவா இருக்கிறதுக்குள்ள போகாம இருக்கிறது நல்லது. Is it advisable to invest in penny stocks? பென்னி ஸ்டாக்ஸ் வந்து போடுறது நல்லது கிடையாது. நான் இதுவரை போட்ட பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாமே எனக்கு ஹெவி லாஸ் தான். ஸோ நெவர் ப்ரூவ் ட்ராக் ரெக்கார்டோட இருக்கிற கம்பெனி தவிர நெவர் கோ நியர் எ பென்னி ஸ்டாக். பென்னி ஸ்டாக்னா அதோடைய புக் வேல்யூ, அதோட ஃபேஸ் வேல்யூக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees இருக்கும், அது வந்து 2 rupees 3 rupeesல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வோடஃபோன் ஐடியா, அதோட இதை வந்து நான் வந்து 9 rupeesக்கு 10 rupeesக்கு வாங்கினேன். 1000 rupees வாங்கினேன், நல்ல மேலே போகும்னு நினைச்சு வாங்கினேன். அது கிட்டத்தட்ட 8 ரூபாயில தான் இருக்குன்னா போகவே இல்லை. 2 வருஷம் ஆச்சு, போகவே இல்லை. ஸோ பென்னி ஸ்டாக் இஸ் ஆல்வேஸ் பிரிங்ஸ் லாஸ். So unless you are very good in the stock market, never go near penny stocks. So we are investing in stock market not as a speculator, as a long-term investor. We are investing. You take your plans only as a long-term investor. Okay. Any financial magazine suggested by you, sir? Financial magazine. Where I used to read Dalal Street படிப்பேன். Dalal Street one, Outlook Money, common things will be given nicely in Outlook Money. Financial Times, these 3 things you can read. Okay, thank you, sir. What about investing directly in mutual funds through CAMS? CAMS. Direct, இப்போ நீங்க வந்து through broker பண்ணனும்னா you will get 1% less in income. If you direct online ல பண்ணனும்னு சொன்னா you will get 1% interest more with the mutual fund. So as a youngster, நீங்க எல்லாமே well versed with computer இருக்கிறதுனால never go through a broking firm or a broker. Direct ஆன்லைன்ல பை பண்ணுங்க. ஆன்லைன் 1% more interest கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே சார். ஸோ உங்களோட பிளாக் நேம் கேட்குறாங்க சார் நிறைய பேர். பிளாக் வாய்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாக் வந்து நான் ஐ கேன் ஷேர் வித் சம்திங். ஐ வில் ஷேர் வித் இஸ்மாயில் சார். ஐ திங்க் he will communicate to others. So not only that, it contains all other material also. My writings about health and my autobiography, everything is there in that particular thing. You can read everything there. Okay, sir. Sir, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. So இப்போ LIC அவ்வளோ பெனிஃபிஷியல் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ
எல்ஐசி பிரீமியம்லாம் நிறுத்திட்டு பிளானை க்ளோஸ் பண்ணிட்டு ஷால் வி ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்? 2 பேர் கேட்டிருக்காங்க சார் சேம் கொஸ்டின். அது எல்ஐசி இன்சூரன்ஸ் கேக்குறாங்களா? ஆமாங்க சார். அதாவது எல்ஐசி ஈஸ்கம் இது மாதிரி என்டோமென்ட் பிளான் ஏதோ போட்டு அதாவது அது இன்சூரன்ஸ் வந்து க்ளோஸ் பண்றதா நல்லது. ஒன்னு வந்து அது வந்து ஒன்னு ப்ரீமெச்சூர் க்ளோஷருக்கு போயிடலாம் அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை, இல்லாட்டி அதை பெய்ட் அப் பாலிசியை கன்வெர்ட் பண்ணலாம். பட் இதுல ஒரே ஒரு ஏரியா வந்து இன்சூரன்ஸை எப்படி க்ளோஸ் பண்றது, ஒன்னு பெய்ட் அப் பாலிசியை மாத்துறதா இல்லாட்டி க்ளோஸ் பண்றதாங்கிறத ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து இட்ஸ் பெட்டர் டு அப்ரோச். ஏன்னா அதுல நிறைய இன்ட்ரிகசிஸ் இருக்கு, அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு they have to take a decision. பட் வந்து பாலிசியை வந்து அன்னெசரியா வச்சிருக்கிறதுல அர்த்தமே கிடையாது, க்ளோஸ் பண்ணிடுறது தான் நல்லது. சார் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி சொன்னீங்க. ஸோ லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் அந்த மாதிரி ஃபண்ட்ஸோட நேம் ஏதாவது ஃபேமஸா ஜஸ்ட் சிம்பிளா ஜஸ்ட் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது நேம்ஸ் சஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க சார். நேம்ஸ் நான் வேணா ஒன்று செய்யணும், அதோடைய ஒரு ஸ்லைடை வந்து இஸ்மாயில் சாருக்கு அனுப்பிடுறேன், சார் வந்து போட்டுருவாரு. ஷூர் சார். ஸோ ஹவு அபவுட் இன்வெஸ்டிங் டைரக்ட்லி இன் ஃபாரின் ஸ்டாக்ஸ் த்ரூ குளோபல் இன்வெஸ்டிங்? ஸோ அது வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். இல்லை, ஃபாரின் ஸ்டாக்ஸ் வந்து டைரக்டா பண்ணலாம், பட் வந்து அதுல நிறைய கொஞ்சம் கோளாறுகள்லாம் இருக்கு. அதாவது நம்ம மணியை வந்து டாலரா கன்வெர்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஃபீஸ் எடுக்கிறாங்க, டாலரை திருப்பி மணியா கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு ஃபீஸு, வாங்குறதுக்கு ஒரு ஃபீஸு, இவ்வளோத்தையும் தாண்டி நமக்கு ஏதாவது வருமாங்கிறது தெரியல. அதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா 3 வழியில ஃபாரின் ஸ்டாக்ல பண்ணியிருக்கிறேன். ஒன்று நம்பர் 1 வந்து பராக் பரேக் மியூச்சுவல் ஃபண்ட், ஃபிளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் பராக் பரேக், அவன் 30% ஃபாரின் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றான். அது ஒன்று. த்ரூ டிமெட் அக்கௌண்ட் மூலமா 2 வாங்கியிருக்கிறேன். ஒன்று வந்து மிரே NYSE நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NYSE ஃபேங் ETF, அது ஒன்று. மோட்டிலால் நாஸ்டாக் 100, இந்த 3மே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிறது. ஸோ நான் இன்வெஸ்ட் இன் தீஸ் 3. ஸோ யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் டாப் ஸ்டாக்ஸ் இன் US. சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டு கெட் 12% and above returns in mutual funds கேக்குறாங்க சார். அதேதான் மேபி அந்த நேம். You can go for a large cap. Large cap or index fund and large cap. These two are 12% safe. Okay, sir. I think that's all, sir, from audience. Smile, sir. ரொம்ப நேரம் எடுத்துட்டேன் நான் உங்களை. இல்ல கரெக்ட் சார். இந்த நல்ல டைம் நல்லா போச்சு. சீங் த இன்ட்ரெஸ்ட் சார், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. உங்க பிளாக் இருந்து ஒரு பக்கம் இருந்தா கூட எங்களுக்கு ஒரு 3 செஷன் நீங்க ஏதாவது கொடுக்கலாமே சார். அதாவது நாங்க என்னதான் நீங்க திருக்குறள் எழுதினாலும் எங்களுக்கு கோனார் தமிழ் உரை படிச்சாதான் பிடிக்கும். அந்த மாதிரி நீங்க எவ்வளோ சொன்னாலுமே கூட நாங்க எல்லாமே கடைசியில் இதுக்கு என்ன ஜெண்டமைசின் போடணுமா அமிகசின் போடணுமான்னு கேட்குற ஆளுங்க. அதனால நீங்க வந்து இதை வாங்கு அதை வாங்கலாம், இதை வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எல்லா ஒரு பீடியாட்ரிஷனுக்கும் ஒரு கரெக்டான ஒரு சொல்ற மாதிரி ஒரு நாள் ஸ்டாக்ஸ், ஒரு நாள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஒரு நாள் வந்து இது ஒரு 1 hour கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ப்ரோக்ராம் வேணா செட் பண்றேன் சார். ஒரு ஐடியலா இருக்கு. அதாவது நீங்க அதாவது ஒரு பேசிக்ஸா எப்படி பார்க்கணும்னு ஒண்ணு கத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது இந்த இதுல இருக்கு, இது நீங்க வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைட்லைன் கொடுத்தீங்கன்னா ப்ராபப்ளி பிகினரா வந்து அவங்களுக்கு ஒரு எந்துவா இருக்கும் சார். ஏன்னா திடீர்னு போய் நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மனசுல ஒரு தயக்கம் இருக்கும் வாங்குறதுக்கு. இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா, சார் சொல்லியிருக்காரு இருந்தாலும் நமக்கு எப்படி பாக்குறது என்ன பண்றது, they will be totally confused. இப்ப நீங்க அழகா சொன்னீங்க, நான் 70% லார்ஜ் கேப்ல வச்சிருக்கேன், அந்த இதே மாதிரி லாங் டேர்ம்க்கு வச்சிருக்கேன், 30% வந்து நான் ஷார்ட் கெயின்ஸுக்கு வச்சிருக்கேன், அதை வந்து நான் அப்பப்போ கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், மணியா பண்ணி அதை நான் வந்து கொண்டு போறேன்னு சொல்றீங்க. இது வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஃபாலோ பண்றவங்களுக்கு அது ஈஸியா புரியும், பிகினருக்கு ப்ராபப்ளி அது என்னன்னே புரியாம கூட போகலாம். அதனால என்னோட ஐடியா என்ன தோணுச்சுன்னா, இப்ப having listened to you through the whole 1 hour, what I felt was it will be very useful for the pediatricians, the community எல்லாம். என்ன இன்னைக்கு வந்திருக்கிறவங்க 70 பேர் தான் வந்திருக்காங்க. ப்ராபப்ளி we can still tell them ஒரு வீக் டேல கூட ஆஃப்டர்நூனோ இல்ல இதே டைம் கன்வீனியன்டா நம்ம கேட்டுக்கலாம் சார். கேட்டுட்டு ஒரு once in 15 days அட்லீஸ்ட் ஒரு ஃபைனான்சியல் ப்ரோக்ராம் மாதிரி வைக்கலாம்னு ஒரு ஐடியா மனசுல இப்ப தோணுது. ஐ வில் டாக் டு யூ லேட்டர் சார். நம்ம என்னன்னு பண்ணி வச்சுக்கலாம் சார். IAP தெலுங்கானால இருந்து ஒரு சர்டிஃபைட் கோர்ஸ் நடத்தினாங்க சார். அதுல வந்து 8 ஃப்ரைடே நடத்தினாங்க. அவங்க டைம் வந்து 3 to 5:30 எவ்ரி ஃப்ரைடே. அதுல வந்து போட்டு ஆல் ஓவர் இந்தியால இருந்து ஒரு 400 to 500 pediatrician they attended. அந்த 8 weeksல அந்த I gave talk for 4 weeks கொடுத்துருக்கேன். 4 டாக் கொடுத்தாங்கல்ல. ஸோ எல்லாமே பேசிக் திங்ஸ். ஸோ அதனால எல்லாமே மெட்டீரியல் சால்வ் வித் மீ. நீங்க வந்து எப்போ பண்ணணும்னு சொல்லுங்க, ஐ எம் ரெடி டு டூ இட், நோ ப்ராப்ளம்.
then it's fine sir. I think we can really think it over. என்ன இளமுருகன், அமல்ராஜ், உங்க கருத்துக்கள் என்ன? கண்டிப்பாங்கண்ணா. சார் என்ன சொன்னாங்களோ அதுல ஒரு மோஸ்ட் ஆஃப் த 50% வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இன்னும் அதுல நிறைய 50% மேல தப்பு பண்ணியிருக்கேன். இப்பதான் திருத்தி வந்திருக்கேன். ஆனா கொஞ்சம் லேட்டு தான். நிறைய லூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆல்சோ கெயின்ட் ஆல்சோ. கண்டிப்பா சார். What do you say? அருண், உங்களோட விஷன் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அந்த மாதிரி ஒரு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா மக்களுக்கு? டெஃபினட்டாங்க சார். இப்போ இது வந்து ஒரு சார் ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்காரு. இதுலயே நிறைய பேருக்கு டெஃபினட்டா இதெல்லாம் பண்ணணும், என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது நிறைய பேருக்கு ரியலைஸ் பண்ணிருக்கேன் சார், இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் அது என்ன அப்படிங்கிறது இப்போ அந்த ஒரு புரியாத காட்டுக்குள்ள விட்ட மாதிரி தான் எல்லாத்துக்கும் இப்போ திடீர்னு படிக்கணும், புக்கு படிக்கணும், எல்லாம் மேகசின்லாம் படிச்சு என்ன லார்ஜ் மிட்டுங்கிறது கன்ஃபியூஷன். சார் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே சார் ஃபண்ட் பேரே சொல்லிட்டாருன்னா நாங்க ஆளுக்கு அப்படியே போட ஆரம்பிச்சிடும் சார். அதான் உடச்சே சொல்லிட்டேனே, நமக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு பிட்டு கீழே இருந்தாதான் எக்ஸாம் எழுதுன மாதிரி இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பிகினர்ஸ், லேர்னர்ஸ், ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் 30-45 இயர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கோயிங் ஃபார் இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட், கோல்டு, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டா இருக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் என்ன அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல கோ ஃபார் எஸ்ஐபி. ஒரு கம்பெனில 2-3 கம்பெனி, அட்லீஸ்ட் 2,000 கூட போடு, 3 கம்பெனில 6,000 ரூபாய் போடு. என்னோட ஒரே அட்வைஸ் லேர்னர்ஸுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன் எஸ்ஐபி. சார் எக்ஸலென்ட் டாக் சார். Yes Amal, please come. Yes sir, மாதிரி ஒரு மோட்டிவேட்டர் நம்மளோட கூட இருக்கிறது நம்ம really we should be really gifted sir. இன்ஃபேக்ட் சார் கிட்ட நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பேசினேன். அவரோட அட்வைஸ் வாங்கிட்டு இன்ஃபேக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். இன்ஃபேக்ட் நான் வந்து இத்தனை நாள் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இனிமே வந்து நம்ம ப்ரொஃபஷனல் இன்கம் தவிர நான் ப்ரொஃபஷனல் இன்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். இந்த கோவிட் டைம்ல வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். ஸோ இது ரைட் டைம், ரைட் டாக் அண்ட் சாரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ப்ராப்பராக பயன்படுத்திக்கணும் சார். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இதுக்குன்னு தனியா ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி நிறைய பேர் இது பெனிஃபிட் ஆகும் சார் நம்ம IAP TNSC ல இருந்து சார். தேங்க்ஸ் சார், வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம் சார், எக்ஸலென்ட் டாக். Thank you sir, thank you sir, it's a really beautiful program. ரொம்ப நல்லா இருந்தது அருண். your voice is mesmerizing and I think you really நல்லா கேட்கறத நல்லா தெளிவா கேட்டீங்க, மனசுல பதிகிற மாதிரி. அந்த சாரும் நல்ல மேட்ச் ஆச்சு உங்களோட காம்போ. Thank you both of you for doing a wonderful job. And Arun, I think we can utilize your services as well. ஒரு நாள் I think you can just give us a talk on diet, என்ன பண்ணலாம், என்ன ஃபிட்னஸ் ஸ்டைல் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்க ஒரு நாள் எடுக்கலாம்னு எனக்கு தோணுது. The way I think we will ஒரு non-academic Zoom meet, I think we will give it to you so that you can go ahead and teach all the pediatricians how to go about in their lifestyle. Typical ஒரு ஃபிட்னஸ், டயட் எல்லாமே நீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம் எல்லாருக்கும். I think we will just fix it up next month. அந்த மாதிரி non-academic Zoom we will fix you up. Okay sir. Okay sir, thank you sir. So I would like to thank Arun Kumar for excellent questioning, excellent moderation. Thank you Arun Kumar. Sir, thank you sir for being patient and answering the questions patiently. Thank you very much sir. Thanks for attending. Thank all the delegates who had come in the odd hours. Paravalla, everybody had listened. So much of created interest about finance ங்கிறப்ப நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்திருக்காங்க. We thank all of them for that. Most of the questions எல்லாம் fellow pediatricians கிட்ட இருந்து அப்படியே கேட்டு plus இதெல்லாம் கம்பைல் பண்ணாங்க சார். So might have been useful to everyone and might have covered all the topics we had intended to cover. Thank you sir, thank you very much. Thank you. Okay, thank you. இல்ல என்ன வேல்பாரி பத்தி ஏதாவது சொல்றியா நீ? வேல்பாரி வீரயுக நாயகன், எங்கள் பரம்பின் ஆசான். சொன்னாலே அப்படியே புல்லரிக்குதுல்ல. தூக்கத்தை கெடுத்த ஒரு புத்தகம். அதுக்கு முதல் நன்றி உங்களுக்கு தான் சொல்லணும். கோயம்புத்தூர்ல நம்ம பதவியேற்பு விழாக்கு வந்த அன்னைக்கு என் கூட சொன்னீங்க. சொல்லும் போதே அவ்வளோ ஒரு இதா இருந்தது. நான் இப்பதான் கொஞ்சம் நம்ம கண்ணதாசனோட சீரீஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சு முடிச்சிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல நீங்க சொன்னதோடு எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. சரி அப்படின்னு புக்ல கேட்ட கடையில ஸ்டாக் இல்லை. எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 2-3 வீக்ஸ் ஆயிடுச்சு. உண்மையிலேயே ஒரு வெறி அப்படிங்கிற மாதிரிதான் ஆயிடுச்சு. தூங்குறது பாத்தீங்கன்னா நம்ம எப்ப ராக்கோலிகள் தான். நைட்டு ஒரு 9-10 மணிக்கு ஆரம்பிச்சா மணி 2 மணி 3 மணி வரைக்கும் எக்ஸலன்ட். அது சொல்றதுக்கான வார்த்தைகள் அல்ல. அந்த பரம்பு, அங்கவை, சங்கவை, மன்னன் நல்லவன், ஆசான் அவன், குல ஒரு ஆசான். அந்த தமிழ் ஒரு இலக்கிய நடை இல்லாம ஒரு உரைநடை தமிழ்,
அழகிய அந்த ஒரு கண்ணாடி பேப்பரு, உயிர் கொடுத்த அந்த மாசேவனுடைய படங்கள் எல்லாம் ஒரு சொன்னீங்கன்னா ரொம்ப அழுது அதுல அழுதுதெல்லாம் இருக்கு. நான் கொற்றவை கூத்து கதைகள்லாம் படிக்கும் போது எனக்கு கண் கலங்கி அழுதுட்டேன். நான் கார்த்திகை நட்சத்திரம் பார்க்கும்போது உண்மையிலே வெளியில வானத்தை போய் பார்த்தேன். உண்மையிலே இதெல்லாம் இருக்க நம்மளாம் மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு. வள்ளி தெய்வானை காதல் வந்து எக்ஸலன்ட். Excellent part of the book is that. Part of the book is வள்ளி ஏலிசை மாலை. ஏலிசை மாலை தானே அந்த மரம் பேரு. ஏலிசை மாலை, நீலன் கதை, ரொம்ப கதை, அதெல்லாம் அமல்ராஜ். I think we should read something interesting. நான் எதுக்காக இந்த புக்கை எனக்கு ஒருத்தர் சொன்னப்ப நான் படிச்சேன்னா, இது எழுதுனது வந்து வெங்கடேஷன் சொல்லி எம்பி, மதுரை தொகுதியோட எம்பி அவர் 2-3 புக் எழுதிட்டாரு. எல்லாமே சூப்பர் ஹிட்ஸ் தான். ஆனா வேல்பாரியோட அந்த ஒரு அப்ரோச் வந்து, அது எஸ்பெஷலா அந்த ஒரு பரம்போட மழையை பத்தி அந்த கபிலர் புலவர் போறாரு பாக்குறாருங்கிறத விட, அந்த மழையின் பெருமைகளை ஒரு மனுஷன் இப்படி எழுத முடியுமா, அதுல வாழக்கூடிய தாவரங்கள், மரங்கள், அந்த கனிகள், அந்த காய்கள், அதுல இருக்கிற முள்ளு, அந்த மரத்துல அதாவது சொட்டக்கூடிய சில வகை திரவங்கள், அதை தேடி வரக்கூடிய வண்டினங்கள், அந்த வண்டினங்களை அங்க இருக்கக்கூடிய புல்லினங்கள், அதுல வந்து அதை சாப்பிட வரக்கூடிய பறவை இனம், எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்கான் அந்த ஒரு மனுஷன். அதை வந்து ஒன்னொன்னும் ஒவ்வொரு கேரக்டரு. ஆனா அந்த அரசன் வந்து அந்த மக்களும் சரி ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க. ஒரு போர் நடக்குது, அந்த போர்ல அந்த மலையில இருக்கிற எல்லா இயற்கை விஷயங்கள் தான் அவங்களுக்கு போர்க்கருவிகள். அந்த போரை வந்து அவங்க எப்படி நடத்துறாங்க, எப்படி இந்த சின்ன சின்ன விஷயங்களை பறவையை பயன்படுத்தி எப்படி போரை ஜெயிக்கிறாங்க, ஒரு வண்டு இடத்த வச்ச யானைக்கு எப்படி ஒரு கொசு மூலமா மதம் பிடிக்க வைக்கிறாங்க, குதிரையை எப்படி சமாளிக்கிறாங்க. பியூட்டிஃபுல்லி ஒரு தேவாங்கு பத்தி எழுதியிருக்கான். அந்த காலத்துல வந்து ஒரு மானிட்டர், அதாவது அது வந்து ஒரு திசை காட்டி. அந்த திசை காட்டி வந்து அது எப்படி ஒரு விஷயத்த வந்து ஒரு சாம்ராஜ்யத்தையே அதை வந்து எப்படி அழிக்க உதவுது அப்படிங்கறத வந்து ஒரு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அந்த காதல் வந்து நம்ம நிறைய வைரமுத்து கவிதைகள் படிச்சிருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஸ்ரீதரோட டைரக்ஷன் பார்த்திருக்கோம், காதலை பத்தி பாரதிராஜா சொல்றது பார்த்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் பரிணாமங்கள்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த முருகன் வள்ளி அந்த காதலை வந்து இவரு வெங்கடேசன் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து, அந்த காதலிக்காக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி அவன் அந்த ராத்திரியில இரவு நேரத்துல அந்த நில ஒளியில போய் ஒரு இடத்துல நிக்கிறான், ஒரு டைம்ல நிக்கிறான். அந்த நாழிகை டைம்ல ஒரு விஷயம், ஒரு மலர் மலருது. அப்ப அதுல இருந்து வரக்கூடிய அந்த வாசனையையும் அந்த மகரந்தத்தையும் நுகர்ந்து மின்மினி பூச்சிகள் வந்து ஆயிரக்கணக்குல வர்றப்போ அந்த இடமே வந்து வெளிச்சமாயி ஒரு சொர்க்கலோகம் மாதிரி இருக்கிறப்ப அதுல அவன் முகம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு டிஸ்கிரைப் பண்ற ஒரு பாங்கு வந்து படிக்க படிக்க எனக்கு தூக்கத்தை தொலைத்த நாட்கள். வேல்பாரி நான் இதோட 4 முறை படிச்சுட்டேன். பட் என்ன விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு டைமும் அது படிக்கிறப்போ அது வந்து இவ்வளவு ஒரு சுவையா, அப்பா எப்படிதான் இந்த மனுஷன் எழுதுனா, என்னதான் இவன் என்ன இருக்கு, எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்கான், ஒரு பிரமிப்பு. அதாவது அந்த கடைசியில நீங்க அந்த பாரி மேல வந்து ஒரு காதலே வந்துடும் நமக்கு. இப்படிப்பட்ட ஒரு நமக்கு சங்க இலக்கியங்கள்ல படிச்சது வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, அவ்வளவுதான் நம்ம படிச்சிருக்கோம். ஒரு வரி இல்ல ஒரு வரி, ஆனா அத பத்தியே இல்லாம அந்த பாரியோட டிஃபரெண்ட் டைமென்ஷனை காமிச்சிருக்கிறது வந்து சான்ஸே இல்ல. அதனாலதான் நான் அந்த புக்கை சூஸ் பண்ண. நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல ரசிகர்கள். நான் சரி அதுக்கு இவ்வளவு பேர் ஆவலோ இருந்து அதை டிஸ்கஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு தான் எடுத்தேன். பட் சரி அது இப்ப இந்த கொரோனா டைம்ல எல்லாருக்கும் அந்த மூடு இருக்குமோ இல்லையோங்கிறதுனாலதான் டக்குன்னு சரி இவரு இந்த ப்ரோக்ராம் கிடைச்சதும் சரி பைனான்சியலோட போட்டு இதை கொஞ்சம் சப்டியூ பண்ணி வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு. இது வந்து இன்னொரு மூட்ல பேசக்கூடிய விஷயம். ஒரு சிஎம்ஏ போடலாம், ஒரு 4 hours செஷன் போட்டா கூட ஒவ்வொரு விஷயம் காதல், வீரம் அந்த மாதிரி தனித்தனியா ஒரு பிரிச்சு போடலாம். அவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது. நீங்க ஒண்ணுங்கண்ணா, இதுல இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அவர் சூவே எழுதுனதுல ஒரு பியூட்டிஃபுல் பார்ட் என்னன்னா, கபிலர் வருவாரு, நீலம் சொல்லிட்டு போவான். பட் நீலனோட பேக்ரவுண்ட் வரும்,
திரையர்கள் வந்து இவங்க பரம்பு மக்களை விட ஃபாஸ்டா தூக்கிட்டு போவானுங்க. பட் அவனுங்க வந்து கீழ்பரப்பு மக்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பின்னாடி வரும்போது இந்த கோர்வையா கொண்டுட்டு வந்த திரைக்கதை இருக்கு இல்லைங்களா, அதுதான் பெஸ்ட் வேர்ட். அதான் ஜெயிக்க வச்சிருக்கு திரைக்கதை. திரைக்கதை அதுவே அந்த பொன்னியின் செல்வன் இவர் எடுக்கிற மாதிரி இப்ப இது மாத்திரம் வேல்பாரி எடுத்தாங்கன்னா அது ஒரு 15-20 ஒரு இட் வில் பி குட் இன் அ சீரியல். ஒரு இந்த மாதிரி மூவி நம்ம இதுல வர்ற மாதிரி தான் நமக்கு நல்ல நெட்ஃபிளிக்ஸ் அந்த மாதிரி போட்டு ஒரு காவிய தொடரா வேணா கொண்டு போலாம். இத படமா எடுக்கிறத விட வெரி 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 பியூட்டிஃபுல் புக் இது. கொற்றவை கூத்துல பாத்தீங்கன்னா நீலனோட கதை, இன்னொன்னு பர்டிகுலரா அந்த வெண்தாளி உருண்டைகள் ரொம்ப சோகமா இருக்கும். போவோம் வெண்தாளி உருண்டைகள், அந்த இதுல வெண்தாளி உருண்டை போட்டுட்டு கடைசியில அந்த அரசன் அந்த காக்காயெல்லாம் ஒவ்வொரு பகுதியா பாட்டா சாப்பிட்டா எலும்பு கூட ஓடுவான் பாருங்க. கொடுமையா இருக்கு. அந்த பொண்ணை வந்து வீணா சாகடிச்சுவானுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு என்ன தெரியுங்களா, பியூட்டிஃபுல் புக் இது. இன்னொன்னு என்ன தெரியுங்களா, படிக்க 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 கடைசியில ஒரு 100 பக்கம் இருக்கும்போது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. பாரி வந்து உயிரோட இருப்பாரா இல்லையா அப்படின்னு அந்த சஸ்பென்ஸ கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்றான். என்னால முடியல. கடைசியில ஒரு 50-60 பக்கம் இருக்கும்போது கடைசியில 10 பக்கத்தை எடுத்துட்டு பாரி இருக்கான்னு படிச்சுட்டு தான் மிச்சம் படிச்சு முடிச்சேன். அவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு. 2 டைம் படிச்சேன். கண்டிப்பா இன்னொரு டைம் அது அந்த அந்த ஓவியங்களை பத்தி அவங்க சொல்றதாகட்டும், அந்த ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஒரு நம்பிக்கை, எப்படி ஒரு பாச பிணைப்பு, ஒவ்வொருத்தரும் எப்படி விட்டு கொடுக்காம. அந்த கிழவன் ஒருத்தர் அவன் பேர் என்னன்னு எனக்கு ஞாபகம் வரல. இவன் விரையனா விரையன் இன்னும் ஒரு கேரக்டர் வரும். ஆமா ஆமா, அது கடைசியில அந்த வில்லு வச்சு அந்த திசைவேலர் வந்து பண்ணி சூசைட் பண்ணும்போது இவனும் கரெக்டா சேம் டே பண்ணுவா. அப்படி அவர் தானே? ஆமா ஆமா ஆமா, முடியன் கரெக்ட், முடியன். One of the best book I think everybody should read. Okay, அதான் ஃபீல் பண்றேன் நானு. கண்டிப்பா நிறைய பேருக்கு சொல்லிட்டேன். சர்ப்ரைசிங்ல அதுல கொஞ்சம் பேர் படிச்சிருக்காங்க. இந்த லாஸ்ட் கோவிட் டைம்லயே லாக்டவுன்லயே படிச்சிருக்காங்க. ஓகே, வேற ஒண்ணும் இல்லையா? வேற ஒண்ணும் இல்லைங்கன்னா, நான் இந்த ஆக்டிவிட்டி எதுவும் நான் பண்ண முடியல. ஒரு வாரமா ஐ மீன் ஹோம் ஒன்லி, எங்கேயும் வெளியே போக முடியல. 4 நாள் கழிச்சு தான் கோயம்புத்தூர் வந்து பண்ணணும். நம்ம உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் அவங்க கிளினிக்லயாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண சொல்லி, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி. எனக்கு என்னன்னா 19 பிரான்ச்சும் நம்ம வந்து சப்மிட் பண்ணா தட் இஸ் a credit for us டெஃபினட்டா. அது ஒரு விஷயம். ஏன் அமல்ராஜ் சார்? இப்போ சார் இருக்கிற நாமக்கல்ல எல்லாம் நிறைய அவரோட சிஷ்யர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார். ஆமா, அவர் பேர் கடலூர் இவங்க எல்லாம் சுத்தமாவே இல்ல, ஒரு ரிப்போர்ட்டுமே வரல. கன்னியாகுமரி நீங்க சாலமன் ஜெயாக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், நீங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியா பண்ணி போடுங்க, அப்படியே சைலண்டா இருக்கீங்க அப்படின்னு. ரெஸ்பாண்ட் பண்றாங்க. பட் என்னன்னா மத்த பிரான்ச் எல்லாம் அப்படியே சென்னை, ஆல் த அதர் பிரான்ச்சஸ் ஆர் டூயிங் வெரி வெல் நவ். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஓஆர்எஸ் ப்ரோக்ராம் வாஸ் ரியலி குட் பை சென்னை டுடே. பார்த்தேன். கன்னியாகுமரி இவர் இருக்காரு சார், நம்ம ஷீபன் இருக்காரு சார். நான் வேணா பேசுறேங்க சார். G7 ஷீபன் சார். ஓகே. கன்னியாகுமரியில தான் ட்ரெஷரர் இருக்காரு, கோபால் இருக்கான், பாலன் இருக்காரு, கோபால் இருக்காரு, சாலமன் எல்லாமே இருக்காங்க. இல்ல பெரிஃபீல்ட்ல சொல்றேன் சார். அங்கேயும் வரல. துரையே டல்லா இருக்காரு. துரை பத்மநாபன் அவருக்கு முடியல பாவம். இதுல gone into a trouble phase. இல்லனா you would have been active person. ஆமாமா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளிய வந்திருக்கேன். ஆமா. Anyhow, we are going guns. இதுலயே இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பாப்போம் எப்படி போகுதுன்னு. இல்ல நாளைக்குல நம்ம மண்டே போறேன். நாளைக்கு மண்டே தான். நாளைக்கு 11 o'clock மீட்டிங் வந்துடுறேன். மண்டே ஹாஸ்பிட்டல் போறேன். நானே இங்க நான் என்கிட்ட இன்னும் தனியா ஃபிளெக்ஸ் இல்ல, நாளைக்கு சொல்லி ரெடி பண்ண சொல்லிட்டு அந்த ஓஆர்எஸ் சிபிஆர் பிரஸ்ட் ஃபீடிங் எல்லாம் போட்டு எங்க பிரான்ச்ல இருந்து மண்டே டியூஸ்டேல அனுப்பிச்சிருங்க. பெட்டரா இருக்கும். ஓகே தென் பாப்போமா. Thank you. Good night. அமல், thank you. வீர யுக நாயகன் அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க.
இல்ல அது ஒரு மாதிரி படிங்காமல் நல்லா இருக்கும். எடுத்துட்டீங்கன்னா வைக்க மாட்டீங்க. ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்க கண்டிப்பா வைக்க சார். மாட்டீங்க. இப்போ ஒண்ணும் இல்லைங்க சார். இப்போ இந்த பீரியட் வந்து இப்ப இஸ்மாயில் சார் பீரியட் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு நாள் வந்து நம்ம தமிழுக்காக டிவோட் பண்ணணும் சார். அவர்கிட்ட இருக்கிற பொயட்டிக் ஸ்கில்ஸ் எனார்மஸ், நிறைய பேருக்கு தெரியாது. அவர் நமக்கு கிளாஸ் எப்படி வந்து எப்படி சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர் மாதிரி, எப்படி நம்ம தமிழ் ஆர்வலரா எப்படி ஒரு நல்ல கவிஞரா உருவாக முடியும்ன்றது சாரே இது அமல் இன்னும் கூட பண்ணிக்கலாம். ஒரு கம்பைண்டே பண்ணிட்டு அந்த நண்பர்கள் 2 பேர்த்தையும் அவரை செந்தில் அண்ணாவை வந்து உரைநடையாவும் இவரை கவிதை நடையாவும் வச்சு ஒரு நாள் ஃபுல்லா பண்ணிடுவோம். அதேதான் சார். 2 ஸ்டால் வாட்ஸ் இருக்காங்க சார் நம்ம கையில. ஆமா. நம்ம ஒரு செஷன் இதுக்காக ஒதுக்கணும் சார். செந்தில் சாரும் கூட பாட்டையும் சேர்த்துக்குவோம். பட்டிமன்ற மாதிரி ஒரு வச்சிருவோம் நடுவரை உட்காந்து. இல்ல இல்ல நம்ம பாட்டு ஷார்ட் செஷன் பாட்டு பத்திரம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நிறைய நீ எல்லாம் ஜாயின் பண்ணா இன்னும் கலக்குமே. ஓகே.